ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட். ஸோ ஃபைனலி ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸ் வந்து லோவாக இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சவுண்டாக தான் பேசுகிறேன், ஃபோனே கொஞ்சம் கிட்ட தான் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. வீடியோ வருதா வரலையா அப்படிங்கிற அப்டேட் தெரியும்னா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் 2K வாட்ஸ்அப் சேனல் 2K. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஜங்குக்கோட அம்மா வந்து உங்களை வீடு தொடங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன மாட்டவே மாட்டேன்ருப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, மாமியார் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல பண்ணி தொலைவோன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பட் நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கும்போது அது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நம்ம மைண்ட் நிறைய விஷயம் சொல்லலை. இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தியா அப்போ தான் நம்ம மைண்டு பொறுப்பாக நம்மளை கேள்வி கேட்கும். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் கிட்ட பல கேள்வியில் கண்ணிலேருந்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஜங்குக்கு வேறு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னா அவ்வளோதான், மொத்த ஆதத்தையும் அவன் மேலே இறக்கிட்டீங்க. இல்லை உன்னால தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜெயிக்கிட்டு சொல்லிட்டு உனக்கு வந்து அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிற உங்களுக்கு மனசே அவ்வளோ. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எல்லாம் போச்சு தெரியுமா, வாழ்க்கையே போச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லடி, எல்லாம் போச்சு, நீ வேதனைலாம் போய் அப்படின்ட்டு அழுகுறீங்க. அவன் ஒன்றும் இல்லடிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் ஜேகேவை அடிச்சுட்டு அழலாம் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறா, நீங்கள் தள்ளி விடுறீங்க. கட்டி பிடிக்காத, ஐயோ உன்னை தாலி கட்டினது இன்னும் படாத பாடுபடுத்திட்டீங்க, போதும். இதுக்கு மேலே நீ என்னை கட்டி வேற பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம அவனை அடிச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கட்ட உங்களை யாரும் காலிலே தட்டுன்னு ஒரு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி பெட்டில் படுத்துட்டு கையும் காலையும் ஆட்டிகிட்ருக்கோம், முகரை இப்போ உனக்குலாம் கல்யாணம் ஆக போகுது, இன்னைக்கு எப்படி இருக்க நீ? உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்போ இன்னும் ஆகலையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு மேடம் உங்களுக்கு இன்றைக்கி தான் பூ வச்சுட்டு போயிருக்கான், பூ மறுபடியும் எந்திரிச்சு தொலை அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு, பூ வச்சுட்டு போயிருக்காங்களா அப்படின்ட்டு அப்போ தான் யோசிக்கிறீங்க. அந்த பூ வச்சுட்டு போன அன்றைக்கி பேனுக்கு அப்புறம் அப்படி தூங்கியிருப்பீங்கள்ல, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ட்ரீமு இப்படி தான் லைஃப் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சாப்பிட வாடி, காலையெல்லாம் ஆயிடுச்சு. காலையிலனா கல்ல ஒன்றும் 5 மணி இல்லை மேடம், மணி 11. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் நினச்சி பொறுமையாக பாருங்கள். உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு என்னடி பல்லு கூட விளக்காமல் வந்துட்டுருக்கா? பல்லு விளக்கணும் இல்லை, நான் போய் விளக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து உட்காரிங்க. உங்கள் மாமா உங்களே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு மாமா, நீ ஏன் என் பேரஞ்ச மாதிரி இருக்க? பேரெல்லாம் ஒன்றும் அறையல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஏன் அம்மா அரைஞ்சிருச்சா, வாயம் மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களை அப்படியே பார்க்குறா. குட்டி தங்க சாரி அப்படி சொல்லிட்டு ஸ்டொமக்கை பார்த்து சாரி கேட்குறீங்க. திட்டுறது என்ன, சாரி மட்டும் ஸ்டொமக்குக்கோ? அடிச்சுட்டு கேட்ட ஒரு சிரிப்பு வேறு. உங்கள் அக்காங்களை பார்த்துட்டு அட போடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு மைண்டே ஆகலை. ஒரு வேளை அந்த மாதிரி நடந்துருமோ, தப்பு பண்ணிட்டோமோ, எல்லோரும் வேணான்னு சொன்னாங்களே கேட்டுக்கணுமோ, ஆவாத வேலையோ இது, வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு தோணுது. இன்னொரு சைடு ஜங்குக்கா அப்படின்னு இருக்கு. இன்னொரு மைண்ட் செட், ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லியவன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டா அப்போ என் நிலமை ஐயோ அப்படிங்கிற மாதிரி 1008 தாட்டு. உங்களுக்கு வந்து இப்போ எதை யோசிக்கிறதுனே தெரில, உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டு திருப்பி எழுந்திரிச்சு போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு குளிச்சுட்டு பூவாயிடி ஜங்கு கொடுத்த பூன்னு தனியாக அதே வச்சுருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு 1 ஹவராக இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வரீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்குன்னு தனியாக பூ கொண்டு வந்திருப்பான். இதை வந்து உனக்காக நானே ஆசையாக கொடுத்தேன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீயும் அங்கே எல்லோரும் பூ கட்டிகிட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் கட்டை. அப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போல்லாம் எடுத்து கொடுக்குற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அதிசயம் தெரியுமா அப்படின்ச்சு. எங்கள் மாமா வந்துட்டு ஆமாம் அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன், சார் நல்லா உங்களை விட பெட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்ட தெரியாதான், அதனால உனக்காக ஆசையாக கொடுத்து வந்தேன். அவங்கள்ட்டையும் கொடுத்து வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இதை கொஞ்சம் தனியாக கொடுக்கலான்னு தோணுச்சு, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பான். நீங்கள் அந்த பூவை கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாட்ட கொடுத்துருப்பீங்க, இந்த பூ வந்து தனியாக வச்சுக்கோ எனக்காக ஜங்கு கொடுத்ததுன்னு. உங்கள் அம்மா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ பூ கொடுத்துருக்கோம். அது இருக்க 3 முழத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு அடியாத்தே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கோர்த்த பூங்கிறனால அதை கட் கூட பண்ண முடியாது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வச்சுக்கோடி இவ்வளோ பூவா, வைடி ஆசையாக அவரே ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்காரு வச்சுக்கோ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அவரா, அப்புறம்
என்னதான் இருந்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறார்ல, அவர் இவருன்னு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். ம் சரி சரி இப்படி சொல்லிட்டு இந்த பூவை வாங்கிட்டு போய் தலையில் வைக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து முதல்ல 2 டைம் கால் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்துட்டு இருப்பான், ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு கால் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் கரெக்டாக 10 நிமிஷத்தில் அவனே கூப்பிட்டுருப்பான். இருப்பான் ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேன்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் இல்லைப்பா நான் குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு வந்து உனக்கு கால் பண்ணுறேன்னு இருப்பீங்க. அவனும் ஓகே ஓகே ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா நேற்று பூவெல்லாம் வச்சோம், ஃபோட்டோலாம் எடுத்தோம், இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்குல, அதை பற்றி பேசலாம்னு நினச்சா நீங்கள் ஒரு மாதிரி புடியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபோனை மூஞ்சில் வச்சுட்டு படுத்திருக்கான். சித்தப்பா என்ன மாமாடி. நீயா மாமா, நான் சித்தப்பான்னு நினச்சிட்டேன். ஏன்டி நீ வேறு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு அந்த பாப்பாவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். அவள் அப்படியே ஜங்குக்கு ஃபேஸ் வச்சுட்டு என்னாச்சு உனக்கு? நீ சித்தப்பான்னு கூப்பிட்டே அதான் கோச்சிக்கிட்டேன். ஐயோ நீங்கள் சித்தப்பான்னு நினச்சி கூப்பிட்டேன். வருஷம் ஜங்க் பார்க்குறான். சரி சரி நீ செல்லு மாமா இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு 2 முத்தம் கொடுக்குறான். ஜங்க் சிரிச்சிட்டே இல்லை பார்த்துட்டு. என்னாச்சு உங்கள் அத்தைக்கு? அத்தைக்கு என்னாச்சு? உங்கள் அத்தை காலையிலேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கல தெரியுமா? ஏன் தெரியலையே. நீ கேட்குறியா? கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன். இப்போ கேட்குறியா? இப்போயே அத்தைட்டு கேட்கலாம். பாவம் மாமா ரொம்ப வருத்தப்படுது, மாமா அழுது தெரியுமா அப்படி சொல்லுவா. ஜங்குக்கு வந்து இந்த பிள்ளையை பார்த்து சிரிச்சுட்டு இல்லை அப்படிலாம் வேணாம், மாமா உங்கள்கிட்ட பேசணுமான்னு மட்டும் சொல்லு சரியா? சரி அப்படி சொல்லிட்டு அவளும் அழகாக தலையாடுறா. கரெக்டாக பார்த்தா நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு உங்கள் அத்தை தான் வீடியோ கால் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு வீடியோ கார்டை அட்டன் பண்ணுறான். எப்படின்னா அந்த பாப்பா தலைக்கு மேலே ஃபோனை பிடிச்சிட்டான். அவனோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. நீங்கள் ஜங்கு என்னடி எப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து எங்களை பார்க்குறான். எங்கடா மூஞ்சியே காணும், முடியா இருக்குது, என்னடா மூஞ்சிக்கு முன்னாடி முடி. ஜங்குல பார்த்துட்டு இதுக்குள்ளே வாண்டடி அப்படின்றா. கரெக்டாக அந்த பாப்பா திரும்பிட்டு அத்தேடிங்குது. ஓய் ஜனக்குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா? அது எங்கள் மாமா மேலே படுத்திருக்கேன் அப்படி சொன்னாலும் ஜங்கு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறது. ஜங்கு வந்து சிரிச்சிட்டு எப்படி பார்த்தியா? படுத்துருங்க ஜங்குக்குன்ட்டு. அதெல்லாம் கொஞ்ச நாள் தாண்டி, நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு சும்மா இருடா அப்படின்றீங்க. ஜங்கு வந்து சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ தான் பண்ணாட்டி ஐயோ அப்படிங்கும்போது கேட்ட அந்த பாப்பா விட்டு அதுக்கப்புறம் நீ தான் பண்ணிட்டி. ஜங்கு நீ சும்மா இருக்கொள்ள வாண்டே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் சிரிச்சிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அவருக்கு அப்படி பேசாத, அவள் பாட்டு கேட்டப்போ சொல்லிடப்போறா. ஆமாம் அம்மா பேசாத, கொள்ள வாண்டி இறங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து இறக்கி விட்டான். மாமா எப்படி சித்தப்பாட படி சித்தப்பா அப்படின்ட்டு தானே வந்த பொடி போடா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஓடுறா. ஜங்குக்கிட்டு புட்டிங்க அந்த வாண்டை அப்படிங்கிறக்காட்டி எஸ்கேப் ஆகிடுச்சு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன்டா வாயை பார்த்தியா அதுக்கு? சரி சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி மூஞ்சியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வச்சுருப்பீங்க. மல்லி இப்போ அந்த இடத்த முன்னாடி போகிறீங்க. நான் கொடுத்துப்போ அழகாக இருக்கா? செம்மையாக இருக்குது. நல்லா கொடுத்துருக்கலாம். அழகாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட திரும்பி உங்கள் தலையை காட்டிகிட்ருக்கேன். பரவாயில்லடி நிறையா பூ கொடுத்துட்டேன் போல. நிறையா தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஏண்டி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, ஃபோன் அட்டன் பண்ணணும்னு கேட்டேன்ல, இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வம்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை சாத்திட்டு வரீங்க. என்னடி நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வாயை மூடு. வெள்ளை காட்டாங்கட்டு உடனே வாயை மூடுன்றான். இருக்குடி உனக்கு கல்யாணம் ஆகட்டும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்கிறா. நீங்கள் கேட்குது பாஸ், நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். ஓ ஓகே 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 நான் மைண்ட் வைஸ் நினச்சி மைண்ட் வைஸ்லேயே திட்டவா ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை சாத்திட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபோன் வச்சுட்டு அமைதியாக முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. அது கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஜங்கு என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். எனக்கு இப்போ ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? ஜங்குங்களை பார்த்துட்டு எப்படி உனக்கு என்ன கல்யாணம் மாதிரி அதில் பயந்துட்டியோ? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு கல்யாணம் ஒன்று பயப்படலாம். என்னடி புஸ்குன்னு இப்படி சொல்கிற? ஜங்கு சீரியஸாக சொல்லு ஜங்கு இப்போ சீரியஸாக பேச வச்சிட்டான். நீங்கள் எப்படி உங்கள் மொத்த கனவையும் சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குங்களை பார்த்துட்டு அவ்வளோதானா? நீங்கள் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா என்னென்ன பேசி தெரியுமா? அது உங்களை பார்த்துட்டு பாரு அது ஜஸ்ட் அ ட்ரீம். அதான் நீ கொஞ்சம் தப்பாக இமேஜின் பண்ணிட்டேன். நீங்கள் என்னை பார்த்துட்டு என்ன நான் உன்னை சப்போர்ட் பண்ண சும்மா இருக்கும். எல்லோரும் என்கிட்ட வந்துட்டு அப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க தெரியுமா? ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஜங்கு அப்படியே உங்களை வந்து பார்க்குறான், பேசவே இல்லை. அதுக்கு எதுக்கும் ஆன்சர் பண்ணல. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன ஆச்சுடா? என் மேலே நம்பிக்கை இல்லைங்கிற, இதுக்கு நான் என்ன சொல்ல? ஜங்குக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கணத்தில் கையை எடுத்துகிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன் இந்த விஷயம் நடக்காதுன்னு. பட் உங்கள் வீட்டில் எல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்காங்க. அல்லமா இப்போ உனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சுல ஜங்குக்கு அது இப்போ என்ன வேணான்னு தோணுதா? அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுக்கிறீங்க. வேணாம் தோணா ஒன்றும் இல்லை வாயன் போய் சொல்லிடு, வேணான்னு சொல்லு, என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம், மேரேஜ்லாம் பண்ண வேணாம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி
உங்கள் அத்தை வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி அப்படி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ சரியா? ஜங்குக்கு அது வேணா ஜிமினை கூட கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்கு. ஏன்னா உங்கள் அக்காவோட மாமியால் ரொம்ப சாஃப்ட்டு, ஷிகாவும் சாஃப்ட்டு, ஜிமினும் சாஃப்ட்டு, நல்ல ஃபேமிலி தான், கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கு ஜங்குங்களை பார்த்துட்டு அப்புறம் என்னடி சொல்கிறேன் என்ன? ஜங்குக்கு அது நான் ஜஸ்ட்டு இதை வந்து நீ ஒரு தடவை சொல்லுவேன். இவன் நான் வந்து உன்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமே நீங்கிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கொஷினு உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட்டு எப்படி இது செட் ஆகுமான்னு தான் கேட்டேன். நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன நம்பி வாழ்ந்தாலும் நான் இன்னும் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் உனக்கு இன்னும் என்ன நம்பவே தோணல. ஜங்குக்கு அப்படி இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். குக்கிப்பா சரி விடுவேன், பேசிக்கலாம் விடு. ஜங்கு ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணுறேன். இருப்பான், நான் 1/2 hour கழிச்சு கால் பண்ணுறேம்மா, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? அவனும் ஃபோனை வச்சுட்டான். உங்களுக்கு ஐயோ ஆகாத வேலை பார்த்துட்டே ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்துருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கே கால் பண்ணுறான். ஓகேவா நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நீ ஓகேவா இருந்தாலும் நான் கேட்கணும். எனக்கு இப்போ தான் தோணுச்சு. என்னென்னு? மற்றவங்க சொல்கிறது ஏன் நான் கேட்கணும்? நான் வந்து உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒன்றை நம்பி தானே வரேன். நான் எதுக்கு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்? இனிப்பே நான் யோசிக்க மாட்டேன். ப்ராமிஸ் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். நம்மளை பற்றி, உன்னை பற்றி கூட இல்லை, நம்மளை பற்றி, நம்ம ஃப்யூச்சர் பற்றி. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருந்தேன். என்ன எப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ்லாம் ஒரு வீடு பிடிச்சிட்டேன். ஜங்குக்கு பார்த்துட்டு பிடிச்சிட்டியா? பார்த்துட்டு வந்திருக்கேன்டி. அன்றைக்கி வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அது என்னென்னு வந்துட்டு அன்றைக்கி நேரில் பார்க்குறப்ப சொல்லலான்னு பார்த்தேன். பட் அன்றைக்கி ஃபோட்டோ அது இதுன்னதில் எதுவுமே என்னால் சொல்லவே முடியல. சரி ஃபோனில் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு கிச்சன், ஒரு ஹால், பெட்ரூம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, பால்கனி இருக்கும், அவ்வளோதான். அதாண்டி வீடு ரொம்ப பெருசாக பார்க்கலடி. இப்போதைக்கு 2 பேர் தானே, கொஞ்சம் நார்மலாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம். ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்கேன். அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன வீடு பார்த்தேன். சரிப்பா அப்படி சொல்லி ஜங்கு பார்த்துட்ருக்கீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை, இவ்வளோ யோசிக்கிறியான்னு பார்க்குறேன். அப்புறம் பொண்டாட்டியை கொண்டு போய் அப்படியே வாடகை வீட்லேயே கடைச்சி வச்சுருப்பேன்னு நினச்சியா? சொந்த வீடு வாங்கி மகாராணி மாதிரி நிற்க வைக்கணும் அப்படி. ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கேன். ஜங்குக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஃபோட்டோலாம் அனுப்பியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சாச்சு. உங்கள் அக்கா வராங்க. நீங்கள் எப்படியோ பெட்டில் படுத்து நீங்கள் பாட்டு குப்பரப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஃபோன் பேசிகிட்ருக்கேன். உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு எப்படி ஃபோன் நம்பர் மாத்திரேன் ஜங்கு கூட? நான் பார்க்கவே இல்லை, உன் கூட தானே இருந்தேன். அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்போ மாற்றிக்கிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு அது அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்கடி. சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. சரி ஜங்குக்கு அப்படின்ட்டு இருப்பீங்க. அவனும் சரின்ட்டு இருக்கான். எனக்கு எதாவது சாப்பிடணும் போல இருக்கேன், செஞ்சு தரியா? உங்கள் மாமா நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கிச்சனில் ஒன்றுமே தெரியாதுடி. அவரை போய் சமைக்க விட்டோம், அவ்வளோதான் உல்ட்டா வாக்கி விட்டுருவார். சமைச்சு தரியா? நீங்கள் அக்கா பார்த்துட்டு சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து நிமிஷம் முழிக்கிறா. என்னடி முழிக்கிறா? நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். அப்படிலாம் நினைக்கிறீங்க. இப்போயும் நான் சொல்கிறேன், நான் உனக்காக சமைக்கலை, பாப்பாக்காக சமைக்கிறேன். ஐயோ தாய் நீ போய் உன் பாப்பாக்காகவே சமை. சரி இப்படி சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து என்னடி பண்ண போகிற? அதுவா அவள் சத்துமாவை கொண்டு வந்திருக்கான், அதில் தான் அதை செஞ்சு தரேன்னு கேட்டால் அதான் சரி கொழுக்கட்டை செஞ்சு தரலான்னு இருக்கேன். ஜங்குக்கு அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கான். என்னடா எனக்கு? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கா இப்போ எப்படி செஞ்சு தர முடியும்? எனக்கு வேணும். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அவெல்லாம் ஊருக்கு போட்டு நான் சொல்கிறேன், நீ ஒரு நாள் எப்போவும் போல வா சரியா, நான் செஞ்சு கொடுறேன். சரி எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கா. நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படியே பேசிகிட்டே சமைச்சிட்ருக்கீங்க. ஷிகா வந்து உங்களை 2 தடவை கூப்பிட்ருப்போம். உங்களுக்கு கேட்டிருக்காது. நீங்கள் என்ன ஹெட்செட் போட்டு நீங்கள் பாட்டு கூலாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஷிகா அப்படியே வெளியே போயிட்டு நான் வயனை கூப்பிட்றேன், வயனை நான் மதிக்கவே மாட்டேங்கிறா தெரியுமா? உங்கள் அக்கா அப்படியே ஷிகா பார்த்துட்டு மதிக்கலையா? முதல்லாம் வந்துட்டு நான் என்ன கேட்டாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கேட்பாள். தண்ணி தாண்டி கேட்டேன், அந்த சொம்பு கொடுத்தா நான் மூந்துப்பாங்க. சொம்பே காணோம், சொம்பே தர மாட்டேங்கிறா தெரியுமா? அச்சோ தரல. அவன் ஷுகா கணத்தை பிடிச்சி கழிட்டு வா நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா கூப்பிட்டு வரான். நீங்கள் ஹெட்செட் போட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஷுகா என்னடி எப்படி சொல்லிட்டு ஷுகா பார்க்குறான். அவள் காதை பாடுறா, அவள் ஹெட்செட் போட்டிருக்காளா? ஏன்டா நீ வேற? எனக்கு தண்ணி வேணும். சரி இரு நானே இப்போ வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதை எடுக்கிறாங்க. என்னடி இருடி, உங்கள் மாமா தண்ணி கேட்டுகிட்டே இருக்காரு, தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? ஹெட்செட் போட்டிருந்தேன். போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கொண்டு போய் தண்ணி கொடுக்குறா. நீங்கள் ஷிகா பார்த்துட்டு சாரி மாமா சுச்சு பேசு
அவங்க உங்களுக்கு கால் வந்துட்டா இப்படி தான் மாமன்லாம் மறந்துடுவாங்க. மாமா நான் உங்களை மறக்கவே இல்லை, மறந்துட்டு போவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுகாட்டு போக போகிறீங்க. பிச்சர் வண்டி ஜங்குக் இப்போ என்ன இங்கே பாரு, நீ வந்து அவன்கிட்ட கீப் டிஸ்டன்ஸில் இரு. அவன் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டா, புரியுது? நீ ஜங்கு பார்த்து பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் உங்களுக்கு வேணா வேறு எதாவது செஞ்சு தரவா, எனக்கு ஒன்று வேணாம் போ அப்படி சொல்லி சுகா போகிறேன். நீங்கள் மாமா கோவம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சிரிச்சுட்டே போகிறேன். நீங்கள் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா. சொல்கிறேன் என்னடா இழுக்கிறேன். ஒன்றும் இல்லை மேடம். ஒன்றும் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை மேடம், செஞ்சுட்டேன்டா. முடிச்சிட்டியா? சரி போய் கொடுத்துருவான். சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்களும் 2 இடத்துல போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு சரி நான் ஃபோனை வைக்கிறேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன்றீங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்டே பேசிருப்பீங்க உங்களை பார்த்துட்டு. ஏண்டி என்ன நானும் உங்கள் மாமாவும் அந்த என்கேஜ்மெண்ட் ஆனிச்சுல நைட்டு, ஆமாம் அன்றைக்கி அவங்க ரீச் ஆகிட்டேன்னு சொன்னதுக்கு நான் ஓகே மட்டும் தாண்டி சொல்லி நாங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தோம். நீ என்னடி இந்த பேச்சு பேசுகிற எங்கள் அக்கா பார்த்துட்டு, அதெல்லாம் அப்படி தாண்டி. ஆனால் நல்லா டெவலப்டாக இருக்கடி. ஒன்று மாதிரி சாம்பாராக இருக்க முடியுமா? எங்கள் அக்கா பார்த்துட்டு இப்படி சாம்பார்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்டொமக்கு பார்த்துட்டு வச்சுருக்கேன். சும்மா ரெடி அப்படி சொல்லிட்டு எங்கள் காதை பிடிச்சிக்கல்றா. கல்யாணம் ஆகி வந்துட்டு எத்தனை மாதம் ஆகுது எங்கள் அக்கா பார்த்துட்டு பொத்து நீ கணக்கே போடணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை துரத்து விட்டா. நீங்கள் சிரிச்சிட்டே எழுந்திரிச்சு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 days போகுது. இப்போ உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஜங்குக்கு வந்து கால் பண்ணல. நீ ஜங்கு பார்த்துட்டு என்னடா எங்கே இருக்க நீ? வீட்டில் தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் காட்டுறீங்க. நான் இங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாப்பிங் மால் கட்டுறோம். நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டியோ? இன்னும் கிளம்பவே இல்லையா? ஷோனா வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாரு, இன்னும் குளிக்கவே இல்லைங்க பாரு, கொண்டையோடு நின்றுட்டுருக்கேன். இவங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டா. சரி இரு ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கிளம்பி எந்த இதுன்னு பார்க்கும்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அழகாக போவோம். ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் இருக்குது, ஹஸ்பண்ட்லாம் போகிறாரு அப்படிங்கிறப்ப இன்னும் அழகால போகணும். ஸோ செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு பார்க்கும்போது மணி 1/2 hour மேலே ஆயிடுச்சு. கடத்தறி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கே போய் நிறுத்தி நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு வேறு ஏதோ பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கு ஒரு விளையாட மேடம் வந்துட்டிங்களோ? நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுறது? சுற்றி இங்கேயே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடி. அப்படிலாம் இல்லை, நீ வா உனக்காக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ராலி ஜங்குக்கு தள்ள விட்டு நீங்கள் கூட நடந்துட்டுருக்கீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நாளுக்கு? இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் டேரெக்டாக வீட்டுக்குமே வரலாமே, ஏன்டி இன்னும் அப்படியே பண்ணிகிட்ருக்க? நீ ஜங்கு பார்த்துட்டு அதெல்லாம் அப்படி தான் பாஸ் அப்படின்றீங்க. ஜங்க் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். ரீசன் ஆஃப் ஜங்க் இந்த மாதிரி நிறைய தடவை உங்களை பார்க்க வந்திருக்கான். ஸோ அதனால தான் தலைவர் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன்டே என்ன இப்படி ஒழிஞ்சு வைக்கிறேன்னு கேட்குறது. நீங்கள் பேச ஆரம்பிச்சப்போ ஒரு லவர்ஸ் டே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜங்க்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இது வரைக்கும் நான் லவர்ஸ் டேலாம் செலிப்ரேட்டே பண்ணதில்லை, பட் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும் ஆசை. ஆஃப்டர் ஆல் அவங்க ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட போதும், அது எனக்காக வந்து வாங்கி தரணும், எனக்கு அப்படி ஒரு செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ ஜங்க்கிட்ட வந்து அந்த நாள் சொல்லியிருப்பீங்க. நாள் மீன்ஸ் லவர்ஸ் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு 12, 10, 12:15 போல் சொல்லியிருப்பீங்க. பையன் அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்ணி அவசரமாக கிளம்பி வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு உங்களை பார்க்க வந்தால் வந்து சரி ஈவினிங் 5 மணியே இருக்கும். வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ஷாப்பிங் மால் இருக்குல்ல உங்கள் ஊரில், நீங்கள் ஆமாம் அப்படின்னு இருப்பீங்க. அவன் ஃபர்ஸ்ட் நடந்து வந்தோடனே அவனுக்கு அந்த ஷாப்பிங் மால் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஆல்ரெடி உங்கள் வீடும் தெரியல. ஸோ இந்த ஷாப்பிங் மால் வந்து வீட்டிலேருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பிங் மால் போயிருக்கியா அப்படின்னு கேட்பான். நான் போயிருக்கேன் அப்படின்னே இதை நான் கூகுளில் பார்த்தேன், நல்லா இருக்குன்றாங்க, நிஜமாக நல்லா இருக்குமான்னு கேட்டிருப்பான். நீங்கள் சத்தியமாக நல்லா இருக்குன்னு இருப்பீங்க. சரி எனக்கு வந்து அங்கே ஒரு திங்ஸ் ஒரு மட்டும் வாங்கி எனக்கு கொரியர் போறியான்னு இருப்பான். நீங்கள் வந்து சரி நான் நாளைக்கு போடுறேன்னதுக்கு இல்லை எனக்கு இன்றைக்கே வேணும், நீ இப்போ வாங்கி போட்டால் எனக்கு நாளைக்கு வரும்ன்றிருப்பான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் திங்ஸ் வாங்கலாம் போகிறதுல சார் வேறு நின்றுப்பார். உங்களுக்கு முரட்டு சாக்கு சொங்குக்கா அப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு தலைவர் வந்துட்டு உங்களுக்கு லவ்லாம் ப்ரப்போஸ்லாம் பண்ணல, சடனாக வந்து நின்றுப்பார். நீங்கள் சொங்குக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆனால் ஒரு க்ரஷ் டைப்பில் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு போய் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கூட சேர்ந்து ஷாப்பிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு இடம் நீங்கள் ஜூஸ் குடிக்கிற இடம்னு சொல்லியிருப்பீங்க. ஃபோனில் வந்து நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருப்பீங்க, நான் வந்து இங்கே போவேன் அங்கே போவேன். நீங்கள் அடிக்கடி வெளியே போவீங்க. எங்கடி போகிறேன்னு கேட்டால் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் காஃபி குடிக்க போகிறேன் ஜூஸ் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸும் சொல்லுவீங்க. ஸோ அங்கெல்லாம் என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்களும் கூப்பிட்டு போயிருப்பீங்க. தலைவர் வந்து ஜாலியாக நல்லா என்ஜாய்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சாக்லேட்லாம் கொடுத்துட்டு ஒரு 1 hour 2 பேர் ஒன்றா சுற்றிருப்பீங்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி தான் உங்கள்கிட்ட வந்து சாக்லேட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருப்பான்.
ஸோ அதுக்கப்புறம் வீக்லி உங்களை பார்க்க வருவான். நீங்கள் டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்கம்பீங்க. கேட்கவே மாட்டோம். அது வந்து ஒவ்வொரு நாள் தள்ளி ஒருத்தர் வந்து திங்கக்கிழமை வந்தால் இன்னொருத்தர் செவ்வாய்க்கிழமை வருவார். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கூடாதுல. ஸோ தலைவர் வந்து அப்போல்லாம் வந்து செம்ம ஜல்லியில் லவ் பண்ணியிருப்பார். நீங்களே பார்க்காமலாம் இல்லை, அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள் வீட்டில் யாருமே இல்லாதப்போ வீட்டுக்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுப்பான். நீங்கள் ஐயோ உங்களுக்கு மாட்டிக்க போகிறேன்ட்டானு கேட்க மாட்டோம். இதாக பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இல்லடி எனக்கு என்னமோ பண்ண தெரியுமா, நீங்கள் என்னடான்னு கேட்டால் உடனே வீட்டுக்குள்ளே வரேம்மா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், அவசரமாக போகணும், வீட்டுக்குள்ளே விடுமா அப்படிலாம் சொல்லிட்டு ஓடியாந்துருவான். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு, ஆனால் இன்னும் அதே திருட்டுத்தனம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எல்லாம் கொஞ்ச நாள் தான் சட்டுன்னு மாறிடும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு போய் ஷாப்பிங்லாம் போயிட்டு வரீங்க. ஜங்குக்கு வந்து பில் பே பண்ணுறா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏன் தலைவரே எப்போதுமே நீங்கள் தான் பில் பே பண்ணுவீங்களா? ஆமாம் தலைவி. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு டி சும்மா இருடா, சும்மா கூப்பிட்டு என்ன அப்படி கூப்பிடுவியா? நீ தானே தலைவர் என்ன? அப்போ தலைவரோட தலைவி நீங்கள் தானே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்கு வந்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு போறியா? நிச்சயமாக போறியா? நிச்சயமாக போகிறேன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு சரி பாய் தானா? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்புறம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ உங்கள் கையில் வந்து ரிங் போட்டிருப்பான். ரிங்கெல்லாம் போட்டுட்டேன்டி. அப்புறம் பாதி பொண்டாட்டிடி. ஓ பாதி பொண்டாட்டி. அப்போ என் பாதி மூஞ்சி மட்டும் உனக்கு பொண்டாட்டியா? பாதி உடம்போட. ஜங்குங்களை பார்த்துட்டு கொழுப்பு பார்த்தியா உனக்கு? நீ தானே சொன்ன பாதி பொண்டாட்டின்னு. அப்போ என் பாதி மூஞ்சி பாதி உடம்போட பொண்டாட்டி. அப்போ மீதெல்லாம் யாருக்குமா? ஒன்றுவேன் எல்லாம் எனக்கு தான். சரி சொல்லு. என் பாதி பொண்டாட்டி. ஆஹா சொல்லுங்கள் தலைவரே. என் தலைவரே சொல்லுங்கடி. சரி சொல்லுங்கள் சார். இது நல்லா இருக்கே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கும் சார், இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குடி அப்படின்றா. நீங்கள் அவனை பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன வரதை சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அட்டிக்கிற வெயிலில் நல்லா வெளியே நிற்க முடியலடா, எரிஞ்சு போயிடுவேன்டா. ஜங்கில் பார்த்துட்டு அப்படியா? ஜங்குக்கு வந்து டக்குன்னு அவன் ரெண்டு கையும் இது பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறான். நீங்கள் ஒரு குட்டியோண்டாக இருக்கீங்களா, அந்த கரெக்டாக அந்த நிலையில் வந்து உங்கள் ஃபேஸில் அடிக்கிறது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்னப்பா இதெல்லாம் இப்போ பார்த்தியா அடிக்கிற வெயில் நேரம் தலையில் அடிக்கலை. சரி சொல்லு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வரியா? ஜங்குக்கு வந்து அப்படியே கிட்ட வரான். நீங்கள் என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் காது கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு வருவான். எனக்கு ஜஸ்ட் ஒரு கிஸ் மட்டும் தேவைப்படுது. நான் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கே கிஸ் பண்ணலாம்னு நினச்சேன். கேப்பு கிடச்சா சீக்கில் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கே எங்கள் அக்கா வந்துட்டான். எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ப்ளீஸ் வீட்டுக்கு வருவா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படிங்கிறீங்க. ஜங்குல பார்த்து என்னடி இப்போட அப்படின்னு சொல்லி ஜங்கு தள்ளுறீங்க. ஜங்கு இப்போ நட்டி பிச்சிடும், நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போயிரு. என்னடி நீ ஜங்கு பார்த்துட்டு என்னடியோ ஜங்கு விளாட்றியா? இன்னும் 1 month இருக்குடி மேரேஜுக்கு. அவ்வளோ நாள் இப்படி திருட்டுத்தனமா நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு இதுவே நல்லா இருக்கு, நீ மரியாதை கிளம்புறீங்க. அவன் நைன்றான். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஜங்குக்கு ட்ராப் பண்ணுறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு வீட்டுக்கே கூப்பிட்டு போகல. போடா போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு டாட்டாலாம் கட்டி அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ அவனும் கிளம்பி போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ஃபோன் பேசிட்டிங்க. அப்படியே டேஸும் போய் இன்றைக்கி உங்கள் மேரேஜ் டே வந்திருக்கு. இன்றைக்கி நைட் வந்து என்கேஜ்மெண்ட், நாளைக்கு மார்னிங் வந்து மேரேஜ். ஸோ நீங்கள் மார்னிங்காக வந்து ஜங்கு கால் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ தான் கெஸ்ட்டெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி இவங்கிட்ட காலையிலே கொஞ்சம் நேரம் பேசிடுவோம், இல்லைனா கற்றுவான், ஈவினிங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி மெகந்தி வந்து மார்னிங் தான் போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா ஈவினிங் செவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் 2 கையும் தூக்கிட்டு சுற்றிட்டுருக்குங்க. கட்டு போயிட்டா அக்கா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை பார்க்குறா. ஜங்கு கால் பண்ணேன். அதுக்கேண்டி என்கிட்ட வரா? ஃபோனை பண்ணி கூட எனக்கு மெகந்தி வச்சுருக்கணும்னு பண்ண முடியல. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஓஹோ இந்த மெகந்தி வச்சுருக்க கொஞ்ச நேரம் கூட பேசாமல் இருக்க முடியாதா? பண்ணிக்கிறே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க, இன்னும் பிஸி ஆயிடுவான்ல ப்ளீஸ். அக்கா உங்களை பார்க்குற மணி 6 நேரம் எந்திரிச்சிருக்க மாட்டான்டி. இல்லை எனக்கு தெரியும், அவன் நேரம் எந்திரிச்சிருப்பான், அந்தளவுக்கு தெரியும். அப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறோம், இவ்வளோ கூட தெரியாமலா? அப்படியே உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு எனக்கெலாம் அப்போல்லாம் சத்தியமாக தெரியாதுடி. சரி சந்தோஷம், நீ ஃபோன் பண்ணி கொடு புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ஃபோன் பண்ணிட்டா. நீங்கள் அதை காதில் வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஏன் உட்காந்து பேசுடி, நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு ஓடிட்டீங்க. போயிட்டு ஃபோனு காதில் வச்சுட்டு ஹலோ சொல்லுடி என்னடி அமைதியாக இருக்க, ஏன்டா மூச்சு வாங்கிட்டு இருக்க? இன்னைக்கு கல்யாணம் இல்லை? ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. ஜங்குக்கு வந்துட்டு ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் என்னெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிறீங்க. ஜங்குகிட்ட நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்டி. ஐயோ கடவுளே
எனக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வருதுடா. எதுக்குடி? ஆ ஒன்றும் இல்லை. எதுக்கு எக்ஸசைஸ்? அப்புறம் நாளைக்கு நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி. ஆ ஏவ இப்போ எனக்கு தெரியும் உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு எவ்வளோ கேவலமாலாம் வைக்காத. நாளைக்கு டே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணட்டி தலைவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஜங்கு வந்து சிரிக்கிறோம். சைத்தான் சைத்தான் சும்மா இருடா. ஏய் என்ன திட்டுற? நாளைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கான நைட்ரி அப்படிங்கிறப்ப தயாராக வேணாமா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் சும்மா இல்லைண்ணா. ஜங்குக்கு வந்து ஃபுல் ஃபார்மில் பேசுகிறான். நீங்கள் அம்மா அந்த உனக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டு ஃபோனை வேடான்னு வச்சிட்டிங்க. வச்சுட்டு பார்க்குறீங்க மூஞ்செல்லாம் சவந்து போச்சு. இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறலே யார்லே நீ? ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்கவே அவ்வளோ ஷையாக இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து மார்னிங் கொஞ்சம் பங்கமாக தான் பேசிகிட்ருப்பாரு. ஃபுல்லாலாம் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்போம். உங்களுக்கு ஐயோன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேஜில் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ஐ நீட் டைம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஏன்னா 2 பேரும் இப்போ என்கேஜ்மெண்ட் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு ஐ நீட் டைம்ண்ணா எதுக்குடி கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்றியா? ஜங்குக்கு அதுக்கெல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உனக்கு இன்னுமா புரியல? காலையில் அது இன்னும் நினச்சிட்ருக்கான். ஜங்கு ஜங்குல பார்த்துட்டு இங்கே பாரு ஒய்ஃபி நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. நோ நோட்டேன் ஓகேவா? ஸோ கம்முன்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு. ஜங்கு எனக்கு வேணும் அவ்வளோதான். நீங்கள் எப்படியோ நான் பார்க்குறீங்க. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல வந்து நான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஈவன் என்னை ஒரு கிஸ்ஸு கூட பண்ண விட்டதில்லை. மரியாதையாக ஓடி போய் எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு தள்ளி தள்ளி கதவை சாத்துறேன். ஈவன் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு கிஸ் கிட்ட கொடுத்தியாடி எப்படி நான் அடிச்சு துரத்துனேன். ஓடி போயிரு. நோ டைம். ஜங்கு என்ன இப்போ சைலண்ட் ஆகலாம் நான் சத்தமாக பேசுவேன். சைலண்ட்டாக பாருங்க அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஜங்குல பார்த்துட்டு நோ டைம் பேபி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறோம். உங்களுக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜும் நடக்குது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கும் ஜங்குக்கும். ஏன்னா ஃபைனலி உங்களோட டே இது. ஸோ உங்களுக்கான டே. அவ்வளோ பேர் வேணான்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா வேணான்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி இங்கிட்ட உங்கள் வீட்டில் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி இவ்வளோ பேத்தையும் தாண்டி 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. உங்கள் வீட்லேயும் சரி அவங்க ஃபேஸ்லேயும் சரி செம்ம ஹாப்பி. ஏன்னா எவ்வளோ தலை வந்தாலும் சரிதான் நான் அவங்க கல்யாணம் பண்ணோடா அப்படிங்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்க 2 பேர் வெற்றிகரமா. தலைவர் வந்து பூ வச்சதுலேயே பங்கமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணவர். இதில் போய் கொஞ்சமாச்சும் குறைப்பாரோ? அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். நிறைய ஃபோட்டோஸில் கிஸ் பண்ண மாதிரி இருக்குது. லிப் கிஸ்லாம் பண்ண சொல்கிறேன். நீங்கள் சும்மா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றீங்க. சும்மா இன்னும் பழைய பஞ்சாங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறது ஹிப்பில் கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேஷுவலாக பண்ணுறோம். அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு லே விட்டுலே வேணாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி நான் ஜங்கு அப்படியே ஓடிடுறீங்களே. சரி நீ ஓடி முந்தானி பிடிச்சி இழுக்கிற அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் நான் ஓடவே இல்லை. பரவாயில்ல ஓடுறே அப்படிங்கிறான். கடைசியாக அதே மாதிரி தான் அவங்களை கொஞ்சம் ஓட விட்டு முந்தானியை பிடிச்சி இழுத்து போஸ் எடுத்தது. அப்படியே முந்தானியை பிடிச்சி இழுத்ததில் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் வர மாதிரி வர வச்சு உங்கள் ஹிப்பில் கை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. இது பேஸ்கின்ல தான் தலைவர் வந்து கை வைப்பார். சேலைலாம் வைக்க மாட்டாளே அதெல்லாம் வந்து நோ அது என் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த சேலைக்குள்ளே இருக்கிறதா என் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அப்படி தான் மங்கமாக ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. இப்போ 2 பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. ஸ்டேஜில் யாரும் ஏறல. ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மாலை 2 பேரும் கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் நகை இருக்குது. அப்புறம் உங்களோட தாலி தொங்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு இந்த நகையெல்லாம் வெயிட்டா இல்லையா? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆமாம் இந்த நகை செட் வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கீங்க. திரும்ப இதை கழட்டிடலாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சா? முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நகை செட்டெல்லாம் கழட்டுறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் தாலி மட்டும் தொங்கிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபர் இங்கே கொஞ்சம் முன்னாடி வையன். வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்துட்டு என்னடா நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு இப்படி திரும்ப என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்திச்சுடியும் கழட்டுறான். நீங்கள் என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டீங்க. ஜங்குக்கு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். ஓகே மச்சான் அதுக்காக தான் நான் கழட்டினேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான். என்னடா ஒன்றும் இல்லை இங்கே வா. என்ன இதுக்கு மேலே எங்கே வர அப்படின்ட்டீங்க. 2 பேரும் ஒரே செலவுக்கு வந்திருக்கீங்க. இங்கே கரு அடிச்சுட்டு நான் பார்த்துட்டோம். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு லே ஒரு அளவு தோழி அப்படின்றீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு என்னலே வாழி ஜங்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு உட்காரு இப்படி அப்படின்றீங்க. சரிப்பா இந்த ஃபோட்டோ வேணா போய் ரூமில் எடுப்போம். ஜங்கு நல்லா இல்லை சும்மா ஒரு ஜங்கு என்னால் முடியாது அப்படின்றீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு நீ பொண்டாட்டிடி இப்போ அதுக்கு என்னடா வாடி இப்படும் வான்னு சொன்னவன்
ஜங்குக்கு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள ஹிப்ல கை வச்சு டக்குனு உங்கள தூக்கி லேப்ல உட்கார வச்சுட்டான். அவன் ஃப்ரெண்ட் வேற 2 பேத்தையும் வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டான். "டேய் உட்காந்துக்கணும் கொஞ்சம் மறைச்சு மாரி நின்னுக்கோங்கடான்னா" அவனுங்களும் சேர்ந்து மறைச்சு மாரி தான் நிக்கிறானுங்க. அது இல்லாம இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு மறைக்க நிக்க வச்சுட்டான். ஜங்கு பார்த்து ஜங்கு யாரும் பார்க்க மாட்டாங்கடி உட்காரு. புருஷன் மடியில தான்டி உட்காந்துருக்க. ஏன்டி குதிச்சிட்டு இருக்க? 3 தடவ ஜங்குக்க பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அங்க தாலியவே பார்க்குறேன். என்னடா போசுது? ஏன்டா இப்படி பார்க்குற? முடிச்சுட்டு அவன் காதுகிட்ட போய் பேசுறீங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து அதே 2 கிளிப் எடுத்துருப்பா. நீங்க அப்படியே ஒரு லுக்கு. "லே கொஞ்சம் அடங்குங்களே, அவனுக்கு மேல பண்றீங்களே" அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். அந்த 2டே சிரிக்கிறான். "ஏக்கா இப்படி பார்க்குறீங்க?" "அக்காலாம் இல்ல, பாப்பா தான்." சரி, சரி அப்படி சொன்னா அவனுங்களும் ஓகேலாம் சொல்றாங்க. நீங்க ஜங்கு பார்த்துட்டு, "என்னடா?" அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து உங்க தாலி எடுக்குறான். நீங்க ஜங்க பார்த்துட்டு, "என்னடா பண்ற?" அப்படின்றீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து மேலே காட்டுறேன் பார்த்துக்கோங்க. தாலிய வந்து அவன் பைட் பண்ணிட்டான். அந்த கயிறு வந்து லைட்டா பிடிச்சிட்டு அவன் கழுத்துல வந்து கை போட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்லி குடுக்குறாங்க. நீங்களும் அதே மாரி போஸ் குடுங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா பாருங்க அப்படின்னா நீங்க ஜங்கு பார்த்துட்டு, ஜங்கு ஏய் பாருடி அப்படி சொல்லிட்டு லைட்டா சிக்னல சொல்லியிருப்பான். நீங்களும் அவன ரொமான்டிக்கா பார்க்குறீங்க. ஸோ அவன் வந்து அப்படியே உங்க ஹிப்ப புடிச்சிருப்பான். ஸோ அப்படியே 2, 3 கிளிக் எடுக்குறாங்க. 2 பேரும் அப்படியே 1 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சவங்க தான். அப்படியே ரொமான்டிக் லுக்லயே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட அக்கா வந்துட்டு, "சரி வீட்டுக்கு கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவன் வீட்ல போய் விளக்கேத்திட்டு அப்புறம் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வேற போகணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அது ஏன்னா இன்னும் பேசி முடிக்கல. அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஜங்க் கூப்பிட வந்தா. இப்ப 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க. அது 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க அக்கா அப்படியே பார்க்குறாங்க. என்னடா பண்றீங்க? அப்படிங்கிற மாரி. ஏன்னா தாலி கட்டினப்போ அவ இழுத்து ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணப்போ அவங்க அக்கா அப்படிதான் கேட்டிருப்பாங்க. என்னடா இதெல்லாம் பழக்கம்? ஏய் நீ சும்மா இரு. நீ பழைய பஞ்சாங்க மாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு கேஷுவலா கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா அங்கனே ரூம்குள்ளேயே வச்சு போய் கேட்டுருப்பாங்க. இப்ப என்னன்னா இப்படி ஃபோட்டோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஐ கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கும்போது, அவங்க ஜங்குக்கு வந்து இப்படியே பார்த்துட்டே வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து உங்க பின்னாடி நிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து உங்க பின்னாடி யாரோ நிக்கிற மாரி இருக்கும். லைட்டா ஐஸ அப் பண்ணி பார்த்தா, அவங்க அக்கா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. "இவ ஏன் முறைக்கிறா?" அப்படிங்கிற மாரி ஜங்கு நினைச்சு. "என்னடி?" நீங்க எப்படியோ ஒரு விஷயம், "என்னடி?" அப்படி சொல்லிட்டு பார்த்து முழிக்கிறீங்க ஜங்க் வந்து. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி? அறிவு இருக்கா இல்லையா ஜங்கு? இந்த மண்டபம் உன் இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இது என் கல்யாணம் தானே?" ஜங்குக்கு ஒத்துக்குன்னு, "நீ அமைதியா இப்ப எதுக்கு வந்த?" "அம்மா கூப்பிடுது." "சரி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து, "இப்ப வந்துட்டு நீ உட்காரு நான் வரேன்." அப்படின்றீங்க. "அவளையும் கூட்டிட்டு வா." ம் ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்க், "ஏய் வாடி போலாம்." அப்படி சொல்லிட்டு ஜங்க் கைய பிடிக்கிறீங்க. ஜங்க் உங்கள பார்த்துட்டு, "எதுக்குன்னு இப்படி பெக்க பெக்கான்னு முழிக்கிறேன்?" நீங்க அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு, அவங்க ஏதாவது சொல்ல போறாங்கடா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த நகை செட்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. ஜங்கு இரு நானே எங்கள் அக்காவை கூப்பிட்டு போட்டுக்கிறேன். "ஏய் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ்லாம் போட்டுட்டு அந்த ஆரம்லாம் போட்டுட்டு ஓகேவா? ம் ஜங்குல பார்த்துட்டு அப்பலாம் ம் ஜங்குல பார்த்துட்டே இருக்கா. நீங்க "என்னப்போ?" "நான் உன் கூட தான் இருக்கேன்." "இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கை க்ளோஸாக நல்லா இழுத்து பிடிச்சிட்டானுங்க. அப்படியே ஜங்குக்க பார்க்குறீங்க. ஸோ யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க சரியா? முழிக்காத. எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். உன் பின்னாடியும் சரி, உன் முன்னாடியும் சரி, நான் மட்டும் தான் இருப்பேன். ஓகே. இப்படி சொல்லிட்டு இப்போ தான் உங்க ஃபேஸ்ல ஒரு சிரிப்பே வருது ஜங்க் வந்து. போலாமா? அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கூட ஒரு ஸ்மைலோட போறீங்க. அங்க பார்த்தா உங்க ஃபேமிலி தான் நின்னுட்டுருக்கு. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, இப்போ தான் அக்காவ அனுப்பலான்னு பார்த்தேன். சரிம்மா அப்படி சொல்லி நீங்களும் நின்னுட்டுருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட்டு போய் எங்க வீட்ல விளக்கேத்திட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பார்க்குறாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது நைட்டு எங்க வீட்ல தான் அண்ணி. நைட்டு உங்க வீட்லயா? ஏய் எங்க இதில அந்த பழக்கம் இல்ல. எங்க பையன் வீட்ல தான். எங்க இதில பையன் வீட்ல தான் வைப்போம். நீங்க எப்படி உங்க அம்மாவ பார்க்குறீங்க? உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "என்னடி?" "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு நீங்க சைலண்ட்டா நின்னுட்டுருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "இல்ல, இல்ல எங்க வீட்டு பழக்கம் தான். நைட் எங்க வீட்டுக்கு கூட்டு போறோன்றாங்க." ஜங்குக்கோட அம்மா இங்க தான்றாங்க. நீங்க எப்படியோ முழிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குல பார்த்துட்டு, "என்னடி?" "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லி சைலண்ட்டா நின்னுட்டுருக்கீங்க. ஒரு 1 ஹவரா இருக்கும். இவங்க மாத்தி மாத்தி எதேதோ பேசுறாய்ங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப தான் அந்த விஷயத்தலாம் பேசுறாங்க. யார் வீட்ல எப்படி சடங்கு அப்படிலாம் பேசும்போது கடைசியா என்ன சொல்லிட்டாங்க, ஜங்குக்கு அம்மான்ட்டு, "முடியவே முடியாது. எங்க வீட்ல தான். ஏன்னா நீங்க வந்து 3 நாள் கழிச்சு நீங்க தான் ரிசப்ஷன் வச்சிருக்கீங்க. ரிசப்ஷனுக்கு நான் அனுப்பி தானே வைக்கணும். ரிசப்ஷன் முடிஞ்சு அங்கிட்டு கரெக்ட்டா அவன் ஞாயித்துக்கிழமை கிளம்புறான். புதன்கிழமை ரிசப்ஷன். அன்னைக்கு அவன் வந்தான்னா திருப்பி இங்க வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனால நான் நேரா அங்க தான் தங்குறேங்கிறான். அப்போ வந்து இந்த 3 நாள் எங்க வீட்ல இருக்கட்டும். அப்ப லீவ் போட்டது ஈக்குவலா பிரிச்சுக்கலாம்ல நம்ம அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாரியா இருக்குங்க. ஜங்கு பார்த்துட்டு, "நான் ரெஸ்ட் ரூம் போணும்." சரி இப்படி சொல்லிட்டு கைய விட்டுட்டான். நீங்க ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு இங்க போலான்னு பார்க்குறீங்க. அங்க பார்த்தா வந்து உங்க மாமனார் அங்க சேர் போட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்துல உங்க அப்பா உட்காந்துருக்காரு. உங்க அம்மா பின்னாடி நின்னுட்டுருக்காங்க. உங்க மாமியார் கட்டில்ல உட்காந்துருக்காங்க. இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அந்த ரெஸ்ட் ரூம் போணும். நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கோம். சரி சின்சியரா பேசுங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போறேன்னு சொல்லி டிஸ்டர்ப்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்குன்னு குடுத்த ரூம். பொண்ணுக்குன்னு குடுத்த ரூம். நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரா ஆள காணோம். உங்க அக்கா இவங்கலாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து சும்மா இப்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க.
உங்கள் அக்கா உங்களை தேடி வரா, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. என்ன ஆச்சுடி, இங்கே ஏன்டி உட்காந்துருக்க, அங்கே வா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கையை பிடிக்கிறீங்க. கண்ணெல்லாம் கலங்குதி. என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு சில விஷயம் இப்படி தான் மாறும். புருஷன் வீட்டில் அதெல்லாம் மாற்ற தான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தேன்னா அது மாமா வந்துட்டு இல்லை இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஜங்குக்குனால இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கள் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நீ ஆனால் அதை புதன்கிழமை கூப்பிட்டு வந்துடுவாங்கல்ல அப்படின்றாங்க. எங்கள் அக்கா பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, அதை பார்த்துக்கலாம், அதை விடு. அப்புறம் என்னடி அப்படின்னு உங்கள் அக்கா உங்களை பார்க்குறோம். பீரியட்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் அக்காவுக்கு ஷாக்கு. இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு டேட்டா? அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. கடவுளே, டேப்லெட் வாங்கி போடலையா? ஸ்டொமக்கே வலிக்கல, பீரியட்ஸ் ஆகாதுன்னு இருந்தேன். அது என்றைக்குமே கரெக்டாகவே ஆகாதுல்ல, அந்த கணக்கில் ஆகாதுன்னு நினச்சேன். பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஓ, இப்போ நான் அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி பேச சொல்லவா? சொல்லு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போய்ட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறேன். உங்கள் அம்மா என்னடி இவளுக்கு வலிக்கவே இல்லையாம்மா, வலிக்குதுன்னு சொல். அவளுக்கு வலிக்கவே இல்லையா, இப்போ தான் எனக்கு வயிறு வலிக்குதுன்றா. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா ஜங்குக்கோட அம்மா வந்து அப்போ புதன்கிழமை வந்து ரிசப்ஷன் முடிச்சேன்னா அப்போ நான் அன்றைக்கி நைட்டே நான் அவனை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னா சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து போய்க்கட்டும் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ஓகே, இல்லைனா வந்துட்டு முடியவே முடியாது, இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாள் கணக்கு பண்ணி பார்த்தா கொஞ்சம் நாள் தள்ளி இருப்பீங்க, ஒரு நாள் 2 நாள் சேர்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இதுக்கு ஓகேன்னு இருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஓகே வேற சொல்லிட்டு அவ எங்கே அங்கே உட்காந்துருக்கான். ஷோ அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து எந்திரிச்சுன்ட்டு அக்கா வயனுங்க வயனங்க ரூமில் உட்காந்துருக்கான். சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கிளாஸ் ஆகி வர போகிறோம். உங்கள் அம்மாட்டு அது அம்மா இருமா அவர் போய் பேசிட்டோம், அவர்கிட்ட சொல்லி பார்ப்போண்டி, அவர் போய் பேசிட்டோம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஜங்க் வந்து உங்ககிட்ட வந்திருப்பான். நீங்கள் அமைதியாக இருந்தாங்க, படுத்துட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக வயிறு வலி, எவ்வளோ வயிறே வலிச்சிருக்காரு. அப்பயே ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஸோ வயிறு வலியே தெரில. திடீர்னு பார்த்தா அடி வேறு சுறுசுறுன்னு வலிச்சிருக்கும். கடைசியாக பார்த்தா பீரியட்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியலையா, நீங்கள் அமைதியாக படுத்தே இருக்கீங்க. ஜங்க் கிட்ட வந்துட்டு ஃபைன் என்னாச்சு, ஏன் படுத்துருக்கான்? ஃபோனில் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காரேன். ஜங்கில் பார்த்துட்டு என்னாச்சுட்டு டயர்டாக இருக்குது, கால் இது வலிக்குதான். ஜங்க் பார்த்துட்டு என்ன அப்படின்றீங்க. ஜங்க் உங்களே பார்க்குறான். என்ன பொண்ணில் என்னாச்சு உனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க. என்னடி ஸ்டொமக் பெயினாக இருக்குப்பா, பீரியட்ஸா? ஜங்குங்களை பார்த்துட்டு சரி அதுக்கு ஏன் முழிக்கிற? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு பீரியட்ஸ் தான் ஏன் முழிக்கிறியோ அப்படின்றீங்க. அதுக்கு என்னடி பண்ண முடியாது, கிட்டே இப்படி பைக்கான்னு முழிக்கிற, கிட்டே எதுக்கு பண்ணாலும் சரி திருட்டு பிள்ளையாட்ட முழிக்கிற, அதுக்கு நீ என்னடி பண்ண முடியும்? நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு உனக்கு கேஷுவலாக இருக்குது, இப்போ உன் வீட்டுக்கு வரணும் என்ன பண்ணுவேன், எனக்கு பைத்தியமாக பிடிக்குது ஜங்கு. இதெல்லாம் நார்மல், இதுக்கு போய் எதுக்கிட்ட உனக்கு பைத்தியம் பிடிக்குது? ஜங்குக்கு அப்படி இருக்கீங்க. ஜங்கு உங்களை ஹக் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லாமா அப்படின்றான். உங்களுக்கு மனசே ஆகலை, உங்கள் அம்மா என்ன திட்ட போகிறாங்கன்னு இருக்கேன். இதுக்கு உன்னையே திட்ட போகிறாங்க. உங்கள் அம்மா சாமியெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க, கல்யாணம் முத நாளே பீரியட்ஸ் என்ன நினைப்பாங்க என்ன? இதுக்கு நீ என்னடி பண்ணுவேன்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் இப்படி தான் அது இஷ்டத்துக்கு ஆகும். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு வாய மூடலை அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லாத என்ன கொண்டுருவாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவனை அமைதியாக வாயில் கை வச்சிட்டான். ஏன்னா ஜங்குக்கு வந்து தெரியும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு. நீங்கள் வந்து அதை ஒருத்தரவை தெரியாமல் உளறிட்டீங்க. அவன் வந்து சரி பரவாயில்ல, அது என்ன இப்போ எல்லாம் நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பான். பட் எல்லோரும் நார்மல்னு எடுக்க மாட்டாங்க. அது மாப்பிள்ளை வீட்டில் நார்மல்னு எவனுமே எடுத்துக்க மாட்டான். எது இர்ரெகுலர் பீரியட்ஸா அப்படின்னு இழுப்பாங்க. ஸோ அதனால் ஜங்க்கு நீங்கள் பார்த்துட்டு இலையில வாய மூடலன்ட்டிங்க, அவனும் வாய மூடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்க் வீட்டுக்கு தான் போகணுன்றாங்க. ஜங்க் அப்படியே உங்களை பார்த்துச்சு, நம்ம அம்மாட்ட பேசுகிறேன். சும்மா எங்கள் அம்மா இதை பேசலான்றாங்க. அது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பார்த்துக்கலாம் விடு ஜங்கு, பார்த்துக்கலாண்டி சரி அப்படி சொல்கிறது நீங்களே சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வீட்டில் தான் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நேராக வந்து ஃபஸ்ட்டு விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணு வீட்டில் போய் விளக்கு பொருத்தணும்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் அக்கா வீடு அங்கேருந்து பக்கம் தான். ஸோ நேராக போய்ட்டு உங்கள் அக்கா வீட்டில் விளக்கு பொருத்திக்கலான்னு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு, ஏன்னா அக்கா வீடு தானே, சரி பக்கம் தானே பார்த்துக்கலாம், இங்கேருந்து நம்ம அவ்வளோ தானே ட்ராவல் பண்ணிலாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டுலாம் போக வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகலான்ட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜங்குக்கு வீட்டு தான் விளக்கு பொருத்த போகணும். உங்கள் அக்கா வந்து நான் போய் இங்கே விளக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டா. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு, கையே நடுக்குது. ஜங்குங்களை பார்த்து கேட்டு கை நடுக்குது. ஸோ தெரிஞ்சது என்னடா சொல்கிறாங்க, லூஸு மாதிரி யோசிக்காத, விளக்கு போகிறதுக்கு பீரியட்ஸ்க்கு என்னடி சம்மந்தம்? பீரியட்ஸ் இருந்தால் விளக்கு போடக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. ஆமாம் சாமிக்கு உனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்துருப்பதா? சரிடி அத்தனை முன்னிலை போய் விளக்கு போடும்.
எனக்கு பயமாக இருக்குப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதுடி, நீ போடின்றான். ஸோ நீங்களும் வந்து இவன் பேச்சை நம்பி விளக்கு போட போயிட்டீங்க. அங்கே போய் அந்த தீக்குச்சியை பொறுத்துறான்னு கையேன்னு அட்டுங்கத்துச்சாங்க. உங்கள் பின்னாடி வந்து கையை பிடிச்சிட்டான். பொருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையோட சேர்த்து அவனும் தீக்குச்சி கொறுத்தி விளக்கு பொருத்திக்கிட்டு இருக்கான். டே அது உன் பொண்டாட்டி மட்டும் தான்டா பொருத்தணும். யார் பொறுத்துறாங்க? அதை கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி பேர் நான் தாவா அவதானா. ஸோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். பார்த்தியா இவனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து கூலாக விளக்கலாம் பொறுத்துட்டா. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு தேங்க்யூ. ஸோ ஒன்றும் இல்லை எந்திரி அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நிற்கிறீங்க. பாலும் பழம்லாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு செம்மையாக கால் வலிக்குது, இடுப்பு காலோட அப்படி வலிக்குது. ஜங்குக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு அப்போ தான் வலிக்கும். உட்காந்துக்கோ. இல்லை உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உட்கார வச்சிட்டா. சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கப்புறம் நேரம் உங்கள் அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் அக்கா வந்துட்டு நீ விளக்கு பொறுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே உங்கள் மாமியார் ரொம்ப பார்ப்பாங்க. அந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுது, தெரிஞ்சாலும் எங்கள் அத்தைலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிழவின்ற அது இப்படியே ஃப்ளோவில் வருதான். எங்கள் அத்தை தெரிஞ்சாலுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரியா நீ போய் விளக்கு பொறுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பொருத்தமா பொறுத்துட்டு எல்லாம் நம்ம வீடு தானடி, அது என்னடி பண்ண போகுது, சாமிக்குனா தெரியவா போகுது. சங்குக்கு மாதிரியே பேசாதிரி. சரி போய் பொறுத்து அப்படின்னு நீங்களே சரி போய் விளக்கெல்லாம் பொறுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து உங்களை அங்கேருந்து ஜங்க் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இங்கே தான் கிளம்புறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்புறாங்க. இங்கே எல்லாருக்கும் மாய்க்காடிட்டுங்க. உங்கள் அக்கா வந்துட்டு சரி நாளைக்கு காலையில் உன்னை பார்க்க வர சரியா, நீ அங்கே ஊருக்கு போலியா? நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ போறீல அப்போ தான் நான் அவன் கூட தான் வரேன். சரி சரி நாளைக்கு காலையில் என்னை பார்க்க வந்துடும் சரியா, நீ வராமல் இருக்காந்த. நான் வரேன்டி, எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கெல்லாம் ஒரு 6 மணி போல் வந்துடுறியா? சரி 6 மணிக்கு சரியா, 5 மணி போல் வரியா? 6 மணிக்கு வரது கூட ஓகேடி, தானே 5 மணிக்கெலாம் வர சொல்கிறேன். சரி 6 மணிக்கு வந்துருச்சியா, ப்ராமிஸ் தானே? ப்ராமிஸ்டி, நீ என்ன குழந்தையாடி ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டுருக்கா? நீ ப்ராமிஸ் பண்ணு. சரி ப்ராமிஸ். சரி சரி பாய். முடிச்சுட்டு நீங்கள் ஜங்கு கையை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அக்கா வந்து சரி ஒன்றும் இல்லை சரியா, நான் காலைல 6 மணிக்கெலாம் வந்துடுறேன். அடிச்சுட்டு உங்கள் அக்காவுக்கு டாட்டாலாம் காட்டி அனுப்பியாச்சு. ஸோ உங்கள் மாமியா வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜங்குக்கை பார்க்குறீங்க? கோயிலுக்கா அப்படிங்கிற மாதிரி. ஜங்கு வந்து இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்க போகிறேன். டே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக ரூம்குள்ளே போகிறோம். அவங்களையும் சேர்த்து எழுதிட்டு போகிறாங்க. சுமுக்குது நீ வந்து பாடு ஃபஸ்ட்டு, உங்கள் அத்தை சொல்கிறலாம் கேட்டினா சரி நம்ம மிண்டலாக இருக்கும் எங்கள் அம்மா. இப்போ பாடு ஜங் பாடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போய் படுக்க வச்சிட்டான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, தூங்கு. ஜங்குக்குது தூங்கு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் கண்ண மணி படுத்தவங்க தான் தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ ஒரு 6 மணியாக இருக்குது. உங்கள் அத்தை அப்போ தான் வந்து எழுப்புறாங்க. அதுவும் ஜங்குக்கு உங்களையும் சேர்த்து எழுப்புறாங்க. நீங்கள் எப்படியும் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எதுவும் பேசல. ஜங்குக்கு பார்த்தா வந்து இந்த உட்காந்துட்டு என்னம்மா ஒன்றும் இல்லைடா எந்திரிங்க, 2 பேர் ஃப்ரெஷ் ஆகுங்க, டைம் ஆயிடுச்சுல. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 பேர் ஃப்ரெஷ் ஆகுன்றா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் கழட்டணும் அப்புறம் தான் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் எதையுமே கழட்டாமல் படுத்து தூங்கிட்டீங்க. ஜங்குது சரி உட்காரு. அடிச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். நீங்கள் கழுத்தில் இருக்க செயினை மட்டும் கழட்டிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. என்னடி எதையும் கழட்டியா? ஐயோ எல்லாத்தையும் நாட்டாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க, ஜங்கு கழட்டவே முடியல அப்படின்றீங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கோட அக்கா வந்துட்டு அவள் என்ன தூங்கிட்டாளான்னு கேட்டாக்க அவங்க அம்மா ஆமாம் இனி எதையுமே கழட்டாமல் அப்படியே தூங்கிட்டுருக்கா, அது என்னவோ அப்படின்றப்பாங்க. அவங்க அக்கா பார்த்துட்டு அதெல்லாம் நாட் போட்டு கழட்டியிருப்பாங்க, அவள் எப்படி கழட்டுவான், இல்லை நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், சரி நீங்கிட்ட போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ அவங்க அக்கா வந்து கழட்டலாம் ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அவங்க லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு வந்து கழட்டிட்டுருக்கா. அவங்க அக்கா அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நினைக்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் எப்படி கேட்குறதுனே தெரியாது. டே ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு உன் புருஷனை வச்சு கழட்டினா கழட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிருப்பான். அவங்க மாமா அப்படியே பார்த்து முழிக்கிறார் அவர், நானும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு பொறுமையாக சொல்லி கஷ்டப்பட்டு கழட்டியிருப்பாங்க. பாரு என் கல்யாணத்தன்னைக்கு மட்டும் எவ்வளோ எக்கத்தாலும் பேசணும், இப்போ பேருக்கு வந்து கழட்டிகிட்ருக்கோம், இல்லை விவரமாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் அவங்க அம்மாட்ட சொல்லியாச்சு. அவங்க அம்மானே பண்ணுவான் உன் தம்பி விட்டுனா காலையே கழுவி விடுவான், சும்மா இருமா அவ்வளோலாம் பண்ண மாட்டான், அவன் பண்ணக்கூடிய ஆள் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஜங்க பார்த்துட்டு எனக்கு ஸ்டொமக் பெயினாகவே இருக்குது, வெளியே போகணுமா? சரிப்பா ஜங்க்கு நீங்களும் வெளியே வரீங்க. ஜங்க்கு வந்து இங்கே உட்கார், நான் போய் காஃபி வாங்கிட்டு. ஷூ தலைவரே நீங்கள் தான் உட்காரணும், நான் தான் காஃபி வாங்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் தலைவி உங்களுக்கு எல்லோரும் இருக்காங்களா, சரி உனக்கு நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். எல்லாம் உட்காருங்கும் போது ஜங்கோட அம்மா வந்து 2 பேர்த்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் அமைதியாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. ஜங்கே பார்க்க ஜங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, ஹாட் பேக் கொண்டு வருவான். சும்மா எல்லோரும் இருக்காங்க. இப்போ அவங்களாம் இந்த உனக்கு தானே வலிக்குது, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சும்மா இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் சரி சும்மா இருந்துட்டான். அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மா வேறு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சாரியெல்லாம் கட்டிவிட்டு பாத்திரம் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ மட்டும் இப்படி பார்க்குறீங்க, எப்படி சாது மட்டும் பேசுகிறாங்க. நீங்கள்
சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக ரூமுக்கு வந்துட்டீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு ஓகே வாடி ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ரூம் டோரை நாக் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறான். என்ன ஏன் மூஞ்சி இப்படி போகுது? இவ்வளோ அழகாக கிளம்பி எத்துக்கடி எதுக்குமே ஆகாது போடி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி டல்லாம் வச்சிட்டான். என்ன ஜங்கு நான் என்ன பண்ணுவேன் பீரியட்ஸ் ஆனதுக்கலாம். நானும் எதுவும் சொல்லலையே. சரி பாலை கொடு என்ன அப்படின்றீங்க. ஜங்கு பாலை குடிச்சிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டி. நீ ஜங்கு பார்த்துட்டு ஜங்குப்பா சரி விடு 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன விட 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 நீங்கள் வந்து சும்மா அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு இந்த சாரி உனக்கு செம்மையாக இருக்குது. அழகாக இருக்க. தேங்க்யூ. அவ்வளோதானா? வேறு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறீங்க. என்ன ஃப்ரீ ஹேரில் வந்திருக்கேன் தெரியல. அத்தை தான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுக்கோ எப்படி கட்டுன்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் கொடுத்து அவங்க தான் பண்ணாங்களா? ஓ அப்படி. ஜங்குங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் எனக்கு தெரியுமா? நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு எனக்கு தெரியும். தெரியுமாடி? தெரியும். உனக்கு தெரியுறப்ப எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்னா என்ன சார் அனுபவம் இருக்கும்? அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரியும்னா என் வயசு எனக்கு 29 வயசாவது தெரியும். நீ குட்டி பாப்பா தானே, அப்படி எதுக்கு தலைவரே குட்டி பாப்பாலாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க? அது அப்படி தான் மேடம். சரி இப்படி சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஐயோ இன்றைக்கேண்டி இவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு நல்லா இல்லை நீங்கள் தான் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க போல் தெரியுது உனக்கே. அவ்வளோ ஹாட்டாக இருக்கேன் காய போடுறடி. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு லே இப்படி பேசாதலே அவன் சிரிக்கிறான். நீங்கள் வந்து பொசுக்கிடாம எதாவது சொன்னான் லே நீங்கள் ஜங்குக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே அவன் எதாவது சொன்னான் லே இப்படி பண்ணாதலே பண்ணாலே கொஞ்ச நேரம் சும்மா லே அப்படிம்பீங்க. அந்த லே அந்த வார்த்தை அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு இந்த நீ லே சொல்லும்போது அழகாக இருக்கடி அப்படியா அப்படிதான் அவன்ட்டு அவனும் சிரிக்கிறான். ஓகே இப்பெல்லாம் பட்டினாத சொல்லிட்டு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் அந்த போய் படுத்துட்டீங்க. ஜங்கு வந்து ஐயோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை காலிட்டு அங்கே ஆங்கரில் தொங்க போட்டு நிறைய பேர் உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் அமைதியாக பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜங்கு அப்படியே உங்கள் சைடு திரும்பலாம். நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக இந்த இடம் எம்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு அதுக்கு இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது தெரியுமா? நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃபில் பண்ணியாச்சுல. ஸோ அதனால உனக்கு நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஜங்குக்கோட கண் அங்கே இருக்குது. நீங்கள் எங்கள் கண்ணை பார்த்துட்டு பிச்சிருவேன் சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகளை பார்த்துட்டு நீ சிரிச்சோம் ஜங்குக்கு சும்மா அப்படின்றீங்க. ஜங்கு சிரிச்சிட்டு வந்து படுத்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கோம். என்னடா ரொம்ப பெயினாக இருக்கா? அப்புறம் பீரியட்ஸ் ஆனால் பெயினாக தானே இருக்கும். ஜங்கு காதுகிட்ட வந்துட்டு நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணால் பெயின்லாம் போயிருமா? எப்படி பண்ணோம் அப்படி சொல்லி ஜங்கு பார்த்துட்டு இப்படி இந்த ஸ்டொமக்கில் வந்து இந்த பசங்க கை வச்சு ரப் பண்ணுவாங்களே அப்படியா? ஏன் அப்படி பண்ணால் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபீல் பண்ணதில்லை. ஜங்குக்கு வந்து அவன் கை வச்சு உங்கள் ஸ்டொமக்கில் ரப் பண்ணுறான் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தான் இருக்குனீங்க. நிமிஷம் பெருமிச்சு வரீங்க. சடனாக அதை பண்ணியிருப்பேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் கேள்விப்பட்டிருக்கேன் போது டக்குன்னு பண்ணிட்டான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு நல்லா இருக்குது உன் கை ரொம்ப வார்மாக இருக்குது. அடுத்து ஜங்குகளே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜங்கு பார்த்துருக்கீங்க. ஜங்கு சடனாக வந்து அங்கே மேலே வரா. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு நான் கேள்விப்பட்டு தானே இது இல்லை அப்புறம் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குங்களை பார்க்குறான். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வருது. ஜங்குக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு போனது வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு விஷயம் ஷாக்காக இருந்தாலும் ஜேகே வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து போடான்னு துரத்து விட்டுட்டீங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமாச்சு கிஸ் பண்ணுறப்ப சரி ரிஃப்யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. தலைவர் வந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டை வந்து ரப் பண்ணுறவங்களுக்கு ஜங்குக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே வேலையிலே ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்திருக்கும். வேணாம் அப்படிம்பீங்க. அவன் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளித்து எனக்கு நைட்டே ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கே ஷாக்கு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் படுத்துருங்க. இல்லை இந்த பெட் கவர் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ண போட்டுருப்பாங்க. நீங்கள் ஜங்கு பார்த்து ஜங்கு அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அங்கே வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டுட்ருக்கல துவச்சிருலே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. யாழே சிரிக்கிற நீ யாழே போடுற வந்துருச்சுலே என்னல பண்ணுறது பொண்டாட்டியோட லாங்குவேஜ்லே ஜங்கு சும்மா இருடா அப்படின்ட்டு இருக்கேன். ஜங்குக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணி தூங்கியிருப்பான். நீங்கள் அன்றைக்கி நைட் வேறு ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பலாமா? ஜங்குங்களை பார்த்துட்டு கிளம்பலாமே வேணாம் சொல்ல மாட்டியா? ஜங்குங்களை பார்த்துட்டு எதுக்கடி வேணாம் சொல்லணும்?
எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் உனக்கு அங்கே இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுது, போகலாம். இது வந்து நான் எவ்வளோ பேசினாலும் எங்கள் அம்மா விடாது. ஏன்னா ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிண்டல் மாதிரி பேசும். என்னால் அதுக்கு பதில் சொல்லி மாயாது. ஸோ அதனால தான் சரின்னு விட்டுட்டேன். நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம். தேங்க்யூ. எதுக்குடி தேங்க்யூ? நான் கூட இல்லை, நம்ம வந்துட்டு ரிசப்ஷனுக்கு நாள் போய்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சேன். ஏன்னா திங்கக்கிழமை வந்துட்டு வேண்டாம், செவ்வாய் போய்க்கலாம். அதுவும் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரிசப்ஷன் அன்னைக்கு காலையில் போனால் போதும், இங்கேருந்து நம்ம போய்க்கலாம், அங்கே போய் நீ கிளம்பிக்கோ அப்படிலான்ட்டு சொன்னாங்க. நீ உங்கள் அம்மாட்ட பேசுகிற நாளாச்சும் கூப்பிட்டு போவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நாளைக்கே கூப்பிட்டு போகிறேன்ட்டு. தேங்க்யூ. சும்மா ரெடி, அதுக்கெலாம் எதுக்கு தேங்க்யூ? பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்ற தான் புருஷன். அப்படியா பாஸ்? அப்படி தான் பாஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணி தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா ஜங்குக்கு காணோம். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மணி வந்து ஒரு 8 இருக்குது. ஜங்கு போய் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 11 மணி போல் கிளம்புறேன். ஜங்குது 11 மணிக்கு கிளம்புறோமா 2 பேரும்? அப்போ நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்கல தலைவர்? கேட்கல. என்ன ஜங்குக்கு இதெல்லாம்? இப்போ என்னம்மா கல்யாணம்னா அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறதா? ஸோ நார்மல் தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஜங்குக்கு பிடிச்சிட்டு அவங்க ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குட்டு இப்போ குக் பண்ணுங்க, நான் போய் அவளை எழுப்பிட்டு வரேன், நாங்கள் 2 பேர் குளிச்சுட்டு வரோம், நீங்கள் 2 பேருக்கு சமைச்சு வைங்க, நான் சாப்பிட்டு கிளம்பி மதியம் சாப்பாட்டுக்கு அங்கே போயிடுவேன். என்னமோ பண்ணுங்க, நம்ம சொல்கிறத கேட்க போகிறாங்க. முதையே கேட்க மாட்டான், இந்த கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, சுத்தமாக கேட்க மாட்டான். ஆமாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக வரோம். எங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எங்கே போகணும்? ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட போகிறீங்க. ஜங்கு உங்களுக்கு விட்டே உட்காந்துருக்கான். எந்திரிச்சே போகலாம். பொண்டாட்டி அடிச்சு ஜங்கு பார்க்குறீங்க, ஒரு 10 மணி போல் கிளம்பிடலாம் சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறீங்க. அப்புறம் அவங்க அக்கா கால் பண்ணாங்க 6 மணிக்கு. அடிச்சு ஜங்கு பார்க்குறீங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாங்கள் டேரெக்டாக வந்து 10 மணிக்கு கிளம்பலாம் அக்கான்னு இருக்கணும். அக்காவும் வரேன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சிவா கூட காரில் தான் போகிறோம் அப்படின்னு. ஓகே. அவங்க அக்கா ஒரு 9 மணி போல் வரேன்னாங்கடி. சரி இப்படி சொல்லிட்டு மணி பார்க்குறீங்க, மணி 8 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவங்க கூடயே இருக்கும். அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், கல்யாணம் ஆகிட்டு நீ பாரு, நீயே ஷாக் ஆயிடுவேன், என்னடா என் கூடையே இருக்கேன்னு. அந்த மாதிரி கூடையே இருப்பேன் அப்படின்னு இருப்பான். அதே மாதிரி தான் கூடையே இருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா அங்கே ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கான், வெளியே வர மாட்டேங்கிறான். அவனே உட்காந்துருப்பான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு வரதான். சாப்பிட்றப்ப கூட தான் உட்காந்துருந்தான். அவங்க அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்துருப்பாங்க, இல்லை நம்ம புதன்கிழமை போகலான்னு. ஜங்கு அது தெரியும், அவங்க அம்மா கொஞ்சம் அசைஞ்சால் கேட்டுருவாங்கன்னு. அவரும் கூடயே இருந்திருப்போம். ஸோ 2 பேர் கிளம்பியாச்சு. உங்கள் அத்தை அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அத்தை எதுவும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க போல. ஏன் உங்கள் அத்தை எதுவும் கல்யாணம் பண்ணியிருக்கியா நீ? அப்படி ஜங்கு பார்க்குறீங்க. உங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் ஐயோ என் புருஷன் என்கிட்ட பேச நினைக்கிறானே, நம்ம பேசணுமே நினச்சி பேசணும். உங்கள் அத்தையை ஒன்று கல்யாணம் பண்ணல, என்ன தானே பண்ணியிருக்க? எனக்கு இப்போ பேச எதுவும் இல்லை, நம்ம வா போகலாம். ஜங்கு பார்த்துட்டு மேன் நல்லா பேசுகிற மேன், நான் நல்லா பேசுவேன் மேன். சரி மேன் போகலாம். போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் வந்து சர்ப்ரைஸ் தான். சுகா வந்துட்டு இல்லை சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக போகலான்னு இருப்பான். ஸோ நீங்கள் வந்து ரீச் ஆகும்போது மணி 4. ஸோ எல்லாம் வந்து ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடி புதன்கிழமை தானே வருவேன்னு சொன்னால் வந்துட்டேன்னு. நீ எப்பாடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து திருப்பி காஃபிலாம் குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு ஈவினிங் ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு போகலான்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க பீரியட்ஸ். ஜங்குக்கு வந்து அதான் கோயிலுக்கு போகலான்ட்ருப்பானு உங்கள் அம்மாட்ட போய்ட்டு அவன் போகலான்றான், எனக்கு ஒன்றும் புரியலன்னு உங்கள் அம்மாட்ட போகலாண்டி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபேமிலியாக கோயில் போகிறது. அப்படியே ரிசப்ஷன் டேவும் வந்திருக்கும். ஸோ ரிசப்ஷன்லேயே அப்படி தான் செம்ம அழகாக நிறைய ஃபோட்டோஸ். உங்கள் அப்பா வச்ச ஃபோட்டோகிராஃபி தான். ஜங்குக்கு வந்து இல்லை நாங்கள் கொடுக்குற போஸ்ட்லாம் எடுங்க, நீங்கள் கொடுக்குறதுலாம் பழைய காலத்து போஸ்ட்டாக இருக்குன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டான். நீங்கள் டே சும்மா இல்லை அப்படின்னாலும் கேட்கல. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஊர்ஸ் எல்லாம் சுற்றிட்டு செம்ம ஜாலியாக போயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ஜங்குக்கு வந்து நேராக இங்கேருந்து கிளம்பலான் இருப்பான். ஜங்குக்கோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து கிளம்பலாம். ஜங்கு ஒரே வாரத்தில் அதாவது இங்கே எதுவும் ஒரு திங்ஸுமே எடுத்துகிட்டு போகல. நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான், இங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான். இதுவும் நம்ம வீடு தான். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ஒன்று தான். அவள் தான் 1008 தூக்கிட்டு வரா. நான் திருப்பி இதை இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு வந்து திருப்பி அங்கே தான் கூப்பிட்டு எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ண சொல்கிறீங்க? நான் இங்கேருந்தா ஏறுறேன், நீங்கள் எங்கேயே வாங்கன்னு இருப்பான். உங்ககிட்ட என்ன நம்ம போகலாம், நீ சும்மா இருப்பியா, அலைஞ்சிட்டே இருக்க முடியாது, டயர்டாக இருக்கும் அப்படின்றப்பான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் வந்திருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் டேரெக்டாக கிளம்பியாச்சு. ஸோ இப்போ 2 பேர் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஜங்க்கு வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆனால் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குல்ல. ஜங்கில் பார்த்துட்டு இல்லையே நட்சத்திரம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, கனவை விட. பைத்தியக்காரன் நான் எதை பேசுகிறேன், நீ எதை பேசுகிற சேச்சி விட அப்படின்னா நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு. ஆனால் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு தெரியுமா இது வரைக்கும். ஜங்கு உங்கள் ஷோல்டரில் கைப்பட்டு அப்படியே உங்களை அவன் கிட்ட பிடிச்சிட்டு இது வரைக்கும் இல்லை, லைஃப் லாங் உனக்கு ஹாப்பியாக தான் போகும், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டி.
ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வேறு அழகாக சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே டேரெக்டாக வீட்டுக்கு போயாச்சு. ஜங்க் வந்து இல்லை யாருமே வர வேணாம் நாங்களே பார்த்துக்குறோன்றப்பான். ஜங்க் கூட அம்மா வந்து இல்லை நான் வரேன்னதுக்கு இல்லை நீ வந்து அடுத்த வாரம் வா போதும் அப்படின்றப்பான். உங்கள் வீட்லேயும் வரேன்னதுக்கு இல்லை நீங்கள் வந்து இந்த வாரத்தில் வாங்க அங்கே எதுவுமே அரேஞ்ச் பண்ணல நான் போய் என்னென்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கன்ட்டான். எல்லாரையும் வேணான்னு சொல்லிச்சு. இப்போ நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க. ஒரு புது வீடு. ஜங்க் வந்து சாவி உங்கள் கையில் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணு. நீங்கள் ஜங்கு மாதிரி எல்லாமே புதுசாக இருக்குது. அப்படி தான் இருக்கும். ஏன்னா புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் பார்க்காத விஷயங்கள் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். பட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே சொல்லிட்டு நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. 2 பேரும் ஒன்றா கை பிடிச்சி வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா லைஃப் லாங் இப்போ இந்த 2 கை தான் ஒன்றா பிடிச்சிருக்க போகுது. இது கூட நிறைய குட்டி குட்டி கை பிடிக்கும் உங்களோட குழந்தைங்கள். பட் எப்போவுமே உங்கள் கை தானே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக வீட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேரும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் அவ்வளோ திங்ஸ் எடுத்துருங்க ஜங்குக்குள்ளே பார்த்துட்டு ஏன்டி ஊரையாடி களி பண்ணிட்டு வந்தேன். இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ். ஐயோ கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் போன அடுத்த நாள் தான் வந்திருக்கோம். ஸோ 2 பேரும் அதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்க் வந்து வேலைக்கு போயிட்டான். உங்களுக்கு ஐயோ என்னடா தனியாக விட்டுட்டு போயிட்டானேன்னு இருக்குது. ஸோ இங்கே பக்கத்து வீட்டில் போய் பேச ஒரு மாதிரி இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் செய்ய டிவி பார்க்க ஃபோன் பார்க்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேச அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஈவினிங் வந்து ஜங்க் வந்துருப்பாங்க. ஜங்கை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி போய் குழந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டீங்க. என்ன ஆச்சுடி? காலையிலேருந்து நான் தனியாக இருந்தேன். ஜங்களை பார்த்துட்டு என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் ஹேக் பண்ணிட்டு அவன் செஸ்ட்டில் தலையை வச்சு ஆட்டிகிட்டே இருக்கீங்க. பண்ணிட்டு என்ன பாருடி நீ நீ ஆஃபீஸ்க்கு விட்டுட்டு போகிறேன். எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ என் தங்கத்துக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கும். ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டா நீங்கள் அப்படியே மேலே குரங்குட்டி மேலே தாவிக்கிட்டீங்க. உனக்கு ஓகேவா? ஓகே தான். கரெக்டாக பிடிச்சிட்டேன் அவனையா? இடுப்பில் தான் அழுத்தி பிடிச்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன கேட்டுட்ருக்கேன்? நீ இவ்வளோ உட்காந்துருக்கடியா? நான் உனக்கு கம்ஃபர்டபுளானு கேட்டுட்ருக்கேன். கம்ஃபர்டபுள் தான் அப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டர் தலையை வச்சுட்டேன். நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவியான். இப்போ வந்துட்டேன்டி. இப்போ வந்துட்டான். ஆனால் நம்ம வெளியே போகலாமா? நீங்கள் ஜொங்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டு வெளியே வா ரெடி பல்ல கட்டுற வெளியே போகலான்னு சொல்லியிருக்கில்ல போகலாமா? போகலாம். சமைச்சிருக்கியா? இல்லையே. நம்ம போய் லேஸ் சாப்பிட்டுக்கலாமா? அடிச்சுட்டு திருப்பி பல்ல கட்டுறீங்க. ஜங்க் அதுக்கப்புறம் 2 பேர் சேவா கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேர் ஒன்றா அழகாக கிளம்பிட்டு வெளியே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி தான் ஜங்க் கிளம்புறவங்களுக்கு மனசே அவ்வளோ பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. சமைச்சிட்டியாடி? என்னாச்சுடி? போறியா? நானும் வரவா? நான் ஆஃபீஸ் போகிற பண்ணாட்டி நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறியா? கேட்கவா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து அன்றைக்கி உங்களுக்கு வீட்டு விட்டு போயிட்டு அவங்க போய் ஆஃபீஸில் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்க் வந்து வீட்டில் தான் இருக்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் குரங்குட்டி மாதிரி அவன் பின்னாடியே அலைவீங்க. அவன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கானா ஒன்று மடியில் உட்காந்துருப்பீங்க. இல்லைனா அவன் உட்காந்துருக்கான்ல அந்த சோஃபாவில் அவன் பின்னாடி போயிட்டான். அவன் முதுகில் உட்காந்த மாதிரி குரங்குட்டியாட்டு உட்காந்து அவன் தலையோட அவங்க தலையை வச்சுட்டு ஜங்குக்கா எப்பப்பா வேலை முடியும் நம்ம விளாட்லாம்ப்பா அப்படிலாம் கேட்பீங்க. வெயில் சும்மா இல்லைன்னு கேட்டாலும் அடங்க மாட்டிங்களே. அவன் கூடயே சுற்றி வந்துட்டுருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கும்போது நிறைய டைம் க்யூட்டாக குழந்தை அப்படியே ஃபீல் ஆகும். பட் நைட் டைமில் அப்படி ஃபீலே ஆகாது. தலைவர் வந்து வச்சு செஞ்சுட்டுருவார். பகல் அதனாலே டயர்டாகி கொஞ்சம் நேரம் தூங்கிடுவீங்க. நீங்கள் சில நேரம் மதியெல்லாம் சம்மத்துக்கும் தூங்குவீங்க. என்னடி போடா ராத்திரி தூக்கவே விடலை அப்படிப்பீங்க. பட் தூங்கி முழிச்சதுக்கப்புறம் அவனை விட மாட்டீங்க. அவன் முன்னாடியே குரங்குட்டியாட்டு அலைவீங்க. அதான் அவன் போய் கிச்சனில் நின்றுட்டு இருந்தானா போயிட்டு கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு வேறு கேட்பீங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு நிற்பீங்க. அவனை விடவே மாட்டீங்க. அவனுக்கே சிரிப்பாக வரும். சில நேரம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதா. ஸோ அப்படியே டேஸ் போகுது. இன்றைக்கி வந்து அவங்க அத்தை வராங்க. ஜங்கு வந்து காலையில் சமைச்சலாம் வச்சுருப்பான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஜங்கு என்னடி ஏன்டி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி பண்ணுறா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜங்கு பார்த்துருக்கேன். என்னடி இன்றைக்கி உன் கூட அப்படி அட்டை மாதிரி நான் ஒட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படி சொல்லி ஜங்கு போய் கட்டிப்பிடிச்சிங்க. அட்டையா? அது ஒரு பூச்சி இருக்குது. அது அப்படியே ஏன்டி ஒன்று இப்போ நீ பூச்சின்றியா? ஆமாம் அது புழுடா. ஏன்னா நான் என்ன புழுன்றேன்? ஆமாம் நான் கூட இருக்க குட்டி புள்ளி தான் சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு மூண்டிகிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா ரெடி இப்போ இருடி இதை மட்டும் இறக்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டாக நிற்கிறீங்க. அவங்க அத்தையும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஜங்கை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கூடயே இருக்க உங்களை விடவே மாட்டேங்கிறான். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பீங்க. அவங்க பின்னாடியே வந்துட்டாங்க. அத்தை அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறீங்க. இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு அதான் சென்று வந்தேன். சரி எடுத்து அப்படிங்கும்போது இந்த ரூமில் கேலண்டர் இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறீங்க. இங்கே இப்போ இந்த கிருத்திகையெல்லாம் வந்துட்டு வீடு கழுவு டெய்லியும் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக தலை குளிச்சிருவீங்களா? குளிச்சிருவேன் தான். சரி அப்புறம் டெய்லி மார்னிங் எந்திரிச்சு தலை குளிப்பீல?
நீங்கள் எப்படி முழிக்கிறீங்க? எதுக்குள்ள டெய்லியும் காலையில் சொல்லி குளிக்கணுங்கிற மாதிரி உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு புரியுதா இல்லையா எது குளிக்க சொல்கிறேன்னு? ஆ புரியுது. குளிப்பியா மாட்டியா? ஆ தலைக்கு தான் அத்தை குளிப்பேன். சரி. அப்புறம் அவனை நல்லா பார்த்துக்கோ. அவனுக்கு அவ்வளோவெல்லாம் சமைக்க தெரியாது. அவனெல்லாம் சமைக்கவே விடாத ஃபஸ்ட்டு. அவனுக்கு ஏதோ 1, 2 தெரியும். அதெல்லாம் அவனை சமைக்க சொல்லாத. அது குழந்த. சரியா? நீ தான் எல்லாம் சமைச்சு தரணும். நல்லா பார்த்துக்கோ. மொதக்கு இப்போ வெயிட் வேறு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கான். ஒழுங்கா ஆக்கி போடுறியா இல்லையா? நல்லா தான் ஆக்கி போடுறேன். ஆக்கி போடுறத சாப்பிட்டு உங்கள் பையன் இப்போ 5 கிலோ ஏறிட்டான் தெரியுமா? அவனே புலம்பிட்டு இருக்கான். 5 கிலோ ஏறிட்டான். இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படித்தான் வெயிட்டு குறைஞ்சிட்டான்னு சொல்கிறான். ஒரு வேளை உங்கள் கண்ணாடி மாற்றணுமோ? உங்கள் அத்தை உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் என்ன ஆடுறக்குள்ள ரொம்ப பேசிட்டு அப்படின்னு வாயில் கழிச்சிட்டிங்க. அது எப்படிங்க ஜங்குட்டேன். பொண்டாட்டி என்ன பண்ணுறீங்க? அடுத்து ஜங்கு பார்க்குறேன். ஜங்குட்டேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு போயிட்டான். நீ ஜங்கு பார்த்துட்டு ஜங்கு நான் அத்திக்கிட்டு இப்படி சொல்லிட்டேன். ஏன்டி எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா கண்ணாடி தான்ப்பா மாற்றணும். 5 கிலோ ஏறிட்டு நல்லா கொழுக்கு மாறிட்டேன் நீ தானே சொன்னேன். மாமன்ட்டி கொஞ்சம் 5 கிலோ ஏறிதான் செஞ்சுட்டேன். அப்புறம் வெயிட்டு கொஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அது பொய் தானே? பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அத்தையும் பார்க்குறாங்க. உங்க கூடயே இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த 2 நாளே உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. என்னடி மாப்பிள்ளை இந்த டைம் உங்க கூடயே இருக்காரு? அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறது. அதில் எங்கள் கூட தான் இருப்பார் எடுத்துட்டு பெருமையாக வேறு சொல்லிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ். ஜங்குக்கு வந்து உங்களுக்காக எல்லாம் செஞ்சிட்ருக்கான். நீங்கள் எப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து கால் பண்ணப்போ சொல்லியிருப்பான். இல்லை அவளுக்கு பீரியட்ஸ் நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். அவள் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அவளை பார்க்குறேன். உன்ட்டு அப்புறமா பேசுகிறேன்ட்டு வச்சுருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2வது பீரியட்ஸ். அதனால் உங்கள் அத்தை கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்க அத்தை. என்ன பண்ணுற நீ? படுத்துருக்கேன். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சமைச்சியா? இல்லைத்தான் அவர் தான் சமைச்சார். ஓ சரி. நீங்கள் எப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு எப்படியும் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு ஐயோ எதுவும் கேட்டக்கூடாதுன்னு இருக்கவங்க. சரி பார்த்துக்கோ. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. எதுவுமே கேட்கலையா ஜங்கு உங்களை பார்த்துட்டு? என்னடி? இல்லை அத்தை பீரியட்ஸான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். என்னமோ சொல்ல வர மாதிரி வந்தாங்க. பட் சைலண்ட்டாக ஃபோன் வச்சுட்டாங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு நீ இமேஜின் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மா அவ்வளோ கேட்டவங்க கிடையாது. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேஸும் ஹாப்பியாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பி. உங்கள் அத்தை வந்து நீங்கள் இமேஜின் பண்ண அளவுக்கு அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துக்கிறாங்க. பட் கித்திகை அப்போ ஒரு தடவை நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க. அப்போ வந்து உங்கள்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க வீடு நீங்கள் கழுவுறேன்னு சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு பீரியட்ஸ் இருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க வீடு கழுவில். அதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கு ஒரு 1/2 கழிச்சு கால் பண்ணிட்டு எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க சரி நீ வீடு கழுவாத சாமி கும்பிட வேணாம் அவனை மட்டும் வந்துட்டு வேணாம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜங்கு கோயிலுக்கு போய் சொல்லுங்க. போல அவன் அங்கேயே எவ்வளோ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். நீங்கள் உங்கள் அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி அவர் போகணும்னு சொல்லிட்டார். சரி விடு அந்த பையன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுருப்பாங்க. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வீடை கழுவிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு இருப்பாங்க. நீங்களும் சரின்ட்டிங்க. எதுவுமே அப்படி தான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சமைக்கிறதும் அப்படி தான் காலையில் ஃபோன் பண்ணி என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு பிடிச்சதை சமைச்சிக்கோ அவனுக்கு பிடிச்சதை மட்டும் சமைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சதை நம்ம தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். யாரும் வந்து சமைச்செல்லாம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க எப்படின்னா உங்களை கேர் பண்ணுவாங்க. பட் அதை கொஞ்சம் கோவமாகவே கேர் பண்ணுவாங்க. அதாவது உனக்கு யாரும் சமைச்சு தரலாம் இல்லை நீ தான் சமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது என்ன உண்மைன்னா நீ அவனுக்கு பிடிச்சதா கேட்டு சமைக்காத. உனக்கு பிடிச்சது நீ தான் செஞ்சு சாப்பிடணும். உனக்கு நீ தான் சோறு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது என்னடா நம்மகிட்ட கொஞ்சம் டெரராக பேசுகிறாங்களேன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஓ கேரிங்காக தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் டீச்சராகவும் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் டெரராக இருக்கும் போல அப்படிங்கும்போது நீங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. குழந்தை பிறந்தப்போ அப்படி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னப்பையும் இது சாப்பிடு அதை சாப்பிடுங்க பிறகு ஒழுங்காக தின்னு நிறைய தின்னு சரியா வாரத்தில் 4 நாள் தின்னு அப்படிம்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை வந்து 4 நாள் தின்னு அப்படின்னு விரட்டுவாங்க. நீங்கள் ஆக்கிட்டீங்களா இல்லைன்னு வேறு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் அதனாலே தலையில் தேடி 4 நாள் ஆக்கி 4 நாள் திம்பிங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் இதுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லும்போது பரவாயில்ல ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன் அதனால் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் 2 பேர் தனியாக வேறு இருக்கீங்கல்ல அதனால் அவங்க நிறைய இது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி நீங்களும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க. சிலலாம் தோணும் நம்ம என்ன சாப்பிடணும் அந்த மாதிரி தான் லிஸ்ட்டு போடுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் குழந்தைக்கு அது ஹெல்த்தி அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பீங்க. சரி அத்தை சொல்கிறதே சாப்பிடுவோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். ஸோ குழந்தை பிறக்கிறப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அத்தையும் வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா கூட அழுக வந்திருக்காது. உங்களுக்கு குழந்தை பிறந்து உங்கள் அத்தைக்கு தான் அழுக வந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் 2 பேராக தனியாக இருந்தப்போ நீங்கள் வாமிட் எடுத்தப்பெல்லாம் அவ்வளோ அழுவீங்க. ஜங்கு தான் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி அவள் அழுறா நான் என்ன பண்ணேன்னே கேட்பான். அவங்க வந்து எதாவது பண்ணு டாக்டர் இப்படின்னு நிறைய வைத்தியெல்லாம் சொல்லுவாங்க.
ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜங்குக்கு வந்து நிறைய நாள் ஃபோன் பண்ணி, "அம்மா இவளுக்கு ஒரு மாரி இருக்குன்றம்மா, எனக்கு பைத்தியமா பிடிக்குதும்மா" அப்படின்ட்டுருப்பான். ஸோ அதுக்காகவே அவங்க பார்க்கலாம் வருவாங்க. அவ்வளோலாம் அப்படி உங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. உங்க பேரண்ட்ஸ பார்த்துக்கிறத தாண்டி அவங்க அத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்களா? அந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்க பட்ட கஷ்டத்த தாண்டி, இந்த வலி வந்தப்ப அழுக உங்க அத்தைக்கு மனசே ஆவல. அவ்ளோ அழுதுருப்பீங்க. கத்தி கத்தி ஜங்குகிட்ட முடியலடா முடியலடா அழுதுருப்பீங்க. ஜங்குக்கு ஒரு சைடு அழுக வந்திருக்கும். உங்க அத்தைக்கு அத தாண்டி சின்ன பிள்ளை பாவம் ரொம்ப வலியில துடிக்குதே அப்படிங்கிற மாரி அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் அவங்களோட கேரிங் எப்போதுமே கோவமா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு, "எதுக்கு இந்த கத்து கத்துற? கொஞ்சம் வலி தாங்க மாட்டியா?" எங்க அத்தைய பார்த்துட்டு, "நீங்க தாங்கி பாருங்க தெரியும். நீங்க அதனால தானே ஒத்த பிள்ளை பெத்துருக்கீங்க. எனக்கு வலி எனக்கு தான் தெரியும்." உங்க அத்தைக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க எல்லா டேஸும் ரொம்ப ஹாப்பியா போகுது. உங்க அத்தை கேரிங் அப்படிதான் இருக்கும். நீங்க அதனால வந்துட்டு, "இந்த அம்மா இப்படிதான் போ" அப்படிங்கிற மாரி விட்டுருப்பீங்க. பட் அவங்க சொன்னதெல்லாம் கேட்பீங்க. ஜெனக் உங்கள பார்த்து, "ஏன்டி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா வந்துட்டு எனக்கு பயம், உங்க அம்மா பயம், உங்க அம்மா பயம். இப்ப என்னடி எங்க அம்மா சொல்றதெல்லாம் ஊன்னு கேட்குற." நீங்க ஜெனக்க பார்த்துட்டு, "என்ன பண்ணுறது? அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லதா இருக்கு." எனக்கு கொஞ்சம் காண்டா சொல்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அதெல்லாம் ஓகேவா இருக்குது. அதனால தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சரின்னு சொல்லி விட்டுட்டான். ஸோ இப்படி தான் உங்கள் டேஸை ரொம்ப ஹாப்பியாக போகுது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹாப்பி தான். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அத்தை வந்துட்டு என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. பேசுகிற விதம் தான் அப்படி இருக்கும். பட் கேரிங்கில் எங்கள் அத்தையை அடிச்சுக்கவே முடியாது. எங்கள் அத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்பலாம் வந்துட்டு எதுவும் பண்ணலை. என்ன நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன், அவங்க பாட்டுக்கு தனியாக இருக்காங்க. போகிற அன்னைக்கு நான் நல்லா தான் பார்த்துப்பேன். ஆனால் ஜங்குக்கு வந்து அதுக்கு மேலே அப்படிம்பீங்க. ஏன்னா ஜங்குக்கு தெரியும் அவங்க அம்மா உங்களுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க கூடயே இருப்பான். அவன் வந்து அங்கே சமைக்கலாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பையன் ஹெல்ப்னா பிச்சிருவேன் அப்படிம்பாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டான். பட் கூடயே உட்காந்துருப்பான். நீங்கள் போய் தாளிச்சிங்கன்னா பக்கத்துலேயே நிற்பாங்க. பார்த்துட்டு, "டேய் இல்லை நம்மளதாலே பார்க்குறாங்க, நீ வெளியே போலே, ஏய் நீ சும்மா நில்லுலே" அப்படிமா. டேய் சும்மா இருடா அவனாலும் கேட்க மாட்டான். பக்கத்துலேயே நிற்பான். காய் ஏதாவது கட் பண்ணுறது திரும்பினா அவனும் உங்கள் பக்கம் திரும்பி அப்படியே பேச ஆரம்பிப்பான். உங்கள் அத்தை செல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு, "டேய் உனக்கே இது ஓவரா இல்லையாடா? ஏன்டா அவள் பின்னாடியே குட்டி போட்டு பூனையோட சுற்றிட்டே இருக்கா? அவன் பொண்டாட்டியில நல்லா வருவடா" அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டுட்டாங்க. ஜங்குக்கூட அக்காக்கு பங்கடே அநியாயம் பண்ணுறடா நீ. இங்கே பாரு அவன் என் பொண்டாட்டி, நான் அவள் கூடயே தான் இருப்பேன். நான் வந்து அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். நான் எப்பவுமே அவன் கூட தான் இருப்பேன். ஸோ நான் இப்படி தான் இருப்பேன். டேய் எப்போவுமே கூட இருக்கணும், கடைசி வரைக்கும் கூட இருக்க அந்த ப்ராமிஸ்டா. இப்படி இல்லை, அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம், நீ சும்மா போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே தான் சுற்றி வந்துட்டுருப்பான். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து கலாய்ப்பாங்க உங்க கூட வீட்டில். அவன் கண்டுக்கவே மாட்டான். என் முன்னாடி கூட நான் இருக்கேன், உங்களுக்கு என்னடா உங்களுக்கு என்ன வயிறு எரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கூலாக சுற்றிக்க தெரியுமா. ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து என்ன பார்க்க வரோம்னா, யாரையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அது அந்த கோவமாக பேசுகிறவங்கள பார்த்துட்டு, அவள் அப்படி தான் அவள் கோவமாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜே பண்ணக்கூடாது. அவங்க வந்து நமக்கான பாசமான விஷயம் எல்லாமே செய்வாங்க. பட் அது கொஞ்சம் கோவமாக பண்ணுவாங்க அவ்வளோதான். மற்றபடி அவங்க மேலே வந்துட்டு நம்ம வெறுப்பு எதுவுமே காட்டக்கூடாது. ஏன்னா அவங்களோட பாசமே அப்படி தான் காட்டுவாங்க. அதுக்காக அவங்க வந்து தப்பான எடுத்துக்கூடாது. சேம் டைம் ஒரு பையன் வந்து உன்னை நான் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன்னு சொன்னால் உன்னை நம்பணும். அவன் நம்பாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் வந்து உண்மையாலே ப்ராமிஸை காப்பாற்றுவான். நான் வந்து இப்படி தான் நான் கண்டிப்பாக உன்னை இப்படி பார்த்துப்பேன்னு சொன்னால் அவன் காப்பாற்றுவான். ஜேக்கு வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன், கூடயே இருப்பேன், உன்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட விட்டுற மாட்டேன், அப்படி தான் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்து சொன்னான்னா உண்மையாலே அவன் ஜெம்முங்க. ஓகே இதில் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து எஃப்எஃப்ல ஓகேவா, ரியாலிட்டியில் எப்படியும் எனக்கு தெரியல. பட் எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. ஒருத்தவங்க வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணி அதை காப்பாற்றுறேன்னு சொன்னால், ரியாலிட்டியாக இருந்தாலுமே அதை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக நம்ம லைஃப்பில் இருக்க ஜிம் அவங்கள விட்டுறக்கூடாது என்றைக்குமே. ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங், ஒரு ஹாப்பி ஸ்டோரி. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, லவ் யூ.